இதுல ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சீக்ரெட், ஒரு யூட்டர்ன் எதுவுமே சேர்க்கிறார் வைக்கவில்லை. ஒரு கதை ஆரம்பிக்கிறப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றாரு. இப்ப இந்த நாட்டு நக்கலின் சிறப்பு, மனிதனுடைய சிறப்பு, அந்த அரசனுடைய சிறப்பு எல்லாம் முடித்த பிறகு கதையை ஆரம்பிக்கின்ற கதாநாயகனுடைய சிறப்பு. அப்படியே கதை போகும். கதை ஒரு பாதி பக்கத்துக்கு அப்புறம் தான் கதையில என்ன சொல்ல வருகின்றார், இந்த நாயன்மாருடைய தத்துவம் என்ன என்பதை சொல்லுவார். இந்த 63 நாயன்மார்களில் மிக சிறப்புடையதாக கருதப்படுகின்றவர், கண்ணப்பர் மாதிரி வைக்கப்படுகின்ற இடத்தில் இருக்கின்றார் நம்முடைய பூசலார் நாயனார். முழு கதையும் முதல் பாட்டிலேயே சொல்லி முடித்து விட்டார். நான் எண்ணி சிந்திப்பது உண்டு, ஏன் வேற 63 நாயன்மார்கள்ல எந்த நாயன்மாருக்கும் இந்த முறை அல்ல. கடைசி பாடலிலே இப்படியாக செய்த அந்த நாயன்மாரை வணங்கி நான் அடுத்த நாயன்மாருக்கு செல்லுகின்றேன் என்று சொல்வார். அந்த கதையினுடைய சுருக்கத்தை 2 வரியிலே சொல்லி அடுத்த நாயன்மாருடைய கதையை 2 வரியில் ஒரு கோடிட்டு காட்டி அடுத்த புராணத்திற்கு செல்வார். பூசலார் நாயனார் பெரிய புராணத்தில் இந்த ஒரு புராணத்தில் மாத்திரம் பூசலார் நாயனாருடைய கதையை முதல் பாட்டிலேயே ஆரம்பித்து முதல் பாட்டிலேயே சொல்லி வணங்கி முடித்து விடுகின்றார். என்ன அதனுடைய சிறப்பை அவர் சொல்லுவதற்கு முழு எத்தனை பாடல்கள் பாடுகின்றாரோ அது வரைக்கும் அவருக்கு காலதாமதத்திற்கு அவருக்கு பிடிக்கல. இந்த கருத்தை முதலிலேயே சொல்ல வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வம், எழுதுகின்ற பொழுதே முடிவுரையை சொல்லிவிட்டார். அந்த பாட்டை பாருங்க. அன்பினால் புறம் எரித்தார்க்கு, தேவையில்லாம சண்டை போட்டவர்களுடைய திரிபுறம் எரித்தவர் அல்லவா சிவபெருமான். புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி, ஆலயம்னா கோயில், கோயில் எடுப்பதற்கு, கோயில் கட்டுவதற்கு மனதினாலே சிந்தித்து எண்ணி ஒன்றும் அங்கு உதவாது ஆக. ஆலயம் எடுப்பதற்கு என்ன வேணும்? பெரிய ஆள்கால் சப்போர்ட் வேணும். இவரு ஒரு ஏழை அந்தனர், திருநின்ற ஊரில இருக்கின்றார். ஒரு சப்போர்ட் கிடையாது. பணம் இருந்தா எல்லா சப்போர்ட்டையும் வாங்கிடலாம். பொற்காசுகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் உதவாது போக, கையில இருக்கிறது எதுவுமே அந்த ஆலயம் எடுப்பதற்கு பயன்படாமல் போக, உணர்வினால் எடுக்கும் தன்மை, மனசில் இருக்கிற எண்ணங்களினால் எடுக்கும் தன்மையை பெற்று நன்றி என அதுவே போதும் என்று மனத்தினாலே, மனத்தில நெஞ்சத்திலே மனசிலே நல்ல ஆலயம்தான் செய்த, ஆலயம் செஞ்சாரு, நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசலார். நின்ற ஊர்னா திருநின்ற ஊர். அந்த காலத்துல திண்ணனூர் பேரு, திருநின்ற ஊர் அதனுடைய பெயர். திருநின்ற ஊர், நின்ற ஊர் பூசலார். பூசலார்னா நம்ம கதாநாயகனுடைய பெயர் பூசலார் நாயனார். நின்ற ஊர் பூசலார் நினைவினை உரைக்கல் உற்றோம். இதான் கதை. அவருடைய நினைவினை, இப்படி நினைவினால் ஒரு ஆலயம் செய்தார் அல்லவா, அந்த நினைவினை உரைக்கல் சொல்ல உற்றோம். உட்கார்ந்து நான் கதை சொல்ல போறேன் அப்படின்னு. இதுதான கதை. இதுல ஒண்ணு இல்லை. இந்த கதையில வில்லன் கிடையாது, இந்த கதையில ஒரு சஸ்பென்ஸ் கிடையாது, இந்த கதையில ஒரு யூட்டர்ன் கிடையாது. சொல்லிட்டார், கையில இருந்தது ஒன்றும் உதவாது போக புறமெரித்தாருக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்காக மனத்தினாலே கட்டுவதே சிறந்தது என்று எண்ணி ஆலயம் செய்த கதையை சொல்ல விட்டேன் சொல்லி முடிச்சிட்டார். நான் இப்ப உங்களுக்கு அந்த பூசலார் கதைக்கு சொல்லி நீங்க போலன்னா போல, அதுக்கு மேல ஒண்ணு நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அத்தனை சிறப்புடையது இந்த பூசலார் நாயனாருடைய புராணம். பக்தியிலே மிக முக்கியமாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்தை இவர் சொல்லுகின்றார். பட்டினத்தார் அடிகளார் நிறைய பேர் சொல்கின்றார்கள், போதும் பெறாவிடில். போதும்னா பூ அர்ச்சனை செய்ய போறோம் கோயிலுக்கு, பூ வாங்கிட்டு போனோம், பூ இல்ல, கையில காசு இல்ல. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும். பச்சிலைன்னா என்ன? ஏதோ ஒரு இலை, பச்சை செடியில இருக்கிற ஒரு இலை, ஏதோ போற வழியில இருக்காத ஒரு செடி இருக்காத, புல்லு செடி இருக்காது, அது ஒரு 4 புல்லு இல்லாத இலை இருக்கும் இல்ல, அதை எடுத்துட்டு போலாமே. பச்சிலை உண்டு, செடியே இல்லைங்க போற வழியில. மெட்ராஸ் மாதிரி இடம், அங்க எங்க இருக்கு செடி? எங்காவது ஒரு இடத்துல ஒரு டேப்ல தண்ணி இருக்காத? இந்த காலத்துல சொல்ல வேண்டிய அந்த கதையை. பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும். சரி ஐயா, அந்த புனல்லாம் தண்ணி கூட இல்லை, என்னங்க பண்றது? பரவாயில்ல, புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில். இப்ப சொன்னார்ல, கையில எதுவுமே எனக்கு பயனுக்கு கிடைக்கலன்னு கோயில் கட்டுவதற்கு. ஏதும் பெறாவிடில், அப்படி புனலோ பச்சிலையோ பூவோ ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு.
அப்படின்னாரு. யார் சொன்னது? பட்டன் தடிகளார். அதான் இந்த கதை. இந்த கதைக்கு தான் எதுனால அந்த பாட்டை. நெஞ்சு உண்டு என்ன இருக்கு? நெஞ்சம் இருக்கிறது அல்லவா? அந்த நெஞ்சத்திலே அந்த இறைவனை அவகானம் செய்து அந்த நெஞ்சத்திலே உனக்கு வேண்டி அவருக்கு வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்யலாமே. அதை எதற்கு நீ புனலை தேடுகின்றாய், பூவை தேடுகின்றாய், பச்சிலையை தேடுகின்றாய்? ஒண்ணுமே தேடவில்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. நெஞ்சுண்டு அங்கே அந்த அரணாருக்கு பூஜை செய்யல. அது அவ்வளவு ஈஸி இல்லை. பின்னால் இந்த கதையை பார்க்கின்ற பொழுது பார்ப்போம். இருக்கிற பூஜையிலேயே இந்த பூஜை தான் மிக கடினமானது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ பெரிய ஆன்மீக ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. இந்த பூசலார் நாயனாருடைய கதையை, அவருடைய கதையை சிந்திப்போம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சி இல்லை, இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, எனக்கு முன்னாலே பெரிய ஜாம்பவான்கள் யாரும் இல்லை பேசுறதுக்கு, முன்னாலே பெரிய ஜாம்பவான்கள் யாரும் இல்லை மிரட்டுறதுக்கு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இந்த கதையை பார்க்கலாம். திருநின்ற ஊரில் இந்த கதை நடக்கின்றது. மறையோதும் அந்தனர் நம்முடைய கதாநாயகர் பூசலார். இவர் 2 தொழில்களை செய்கின்றார் வாழ்க்கையில. என்ன அப்படின்னா, ஏதேனும் முயற்சி செய்து பொருள்களை தேடி அங்கு வருகின்ற இறை அன்பர்களுக்கு வேண்டியவற்றை உதவி செய்கின்றார். இது முதல். இதுக்கு இவர் செல்வந்தர் இல்லைங்கிறதுனால என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் ஏதேனும் ஒன்றை தேடி என்ன கிடைக்க பெற்றதோ அதை கொண்டு இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றார். ஒன்று. இரண்டாவது, ஒரு எண்ணம் வருகின்றது. அடியார்களுக்கு இப்பொழுது தொண்டு செய்தாகிவிட்டது, அரணாருக்கு இறைவனுக்கு நாம் ஒன்றும் தொண்டு செய்யவில்லையே என்று நினைக்கின்றார். அப்ப என்ன செய்யலாம்? இறைவனுக்கு அவருக்கு என்ன செய்வதற்கு அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. இல்ல நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றார். அவர் இனிது மகிழ்ந்து வாழ்வதற்காக ஒரு ஆலயம் கட்டலாம்ங்கிறார். நமக்கு அவருக்கு அதான் வித்தியாசம். நம்ம கல்யாணம் ஆனோம்னா 25 வயசு 30 வயசு ஆயிட்டு நம்ம எப்போ நிலம் வாங்கலாம், எப்போ அதில் ஒரு பிளாட் கட்டலாம், ஒரு ஊட கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, நம்முடைய பூசலார் நாயனார் இறைவன் மகிழ்ந்து இனிது வாழ்வதற்காக ஒரு ஆலயம் எடுக்கலாம்னு நினைக்கிறார். சிவனடியாருக்கு சோறு போடுறதுக்கே ஏதாவது யாருக்கு பொருள் கிடைச்சா சோறு போட்டுட்டு உட்கார்ந்திருந்தவரு என்ன பெரிய செயலை ஆரம்பிக்க இருக்கின்றார்? வீடு கட்டுவதற்கே நமக்கு தெரியும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஆலயம், அவன் மகிழ்ந்து இனிது வாழ்வதற்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார். மடுப்போதி வேணி ஐயர் மகிழ்ந்து உறைவதற்கு, அவருக்கு ஏன் இந்த சேர்க்கிறார் மகிழ்ந்துன்னு போட்டாங்கன்னா, சின்னதா காத்து வராம ஒரு இந்த முக்கில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுங்க, அதுல இருக்கிற பிள்ளையார் நீங்க மகிழ்வாரா? நம்ம இத்தனை நாள் போட ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துருப்பீங்களா? நினைச்சு பாரு, நெஞ்சில கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம். பிள்ளையார உட்காந்துருக்காரு, ராத்திரில இருட்டா இருக்கும், லைட் போட்டோமா நம்ம இல்ல, ஒரு ஃபேன் போட்டு விட்டோமா இல்ல, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கோமா? அந்த ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி முக்கில ஒண்ணு கட்டி விட்டு ஒரு சிவபெருமான கட்டி விட்டா என்ன ஆகும்? அதுவும் கட்டலாம் தான் அவரு. அப்ப என்ன பண்றாரு? அது மாதிரி கிடையாது. அவர் அங்க இருந்தாருன்னா, சிவபெருமான் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவ்வளவு இனிமையாக இருக்க வேண்டும், அந்த இனிமை ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொல்லி மகிழ்ந்து இனிது இருப்பதற்காக ஒரு கோயில், கோயில்னா உறைவிடம். சுமித்திரை கோயில் புக்கார் கம்பர், சுமித்திரை உறைவிடத்திற்கு ராமன் சென்றான். ஒரு கோயில் எடுப்பது மனத்து கொண்டார், எடுத்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு மனத்து கொண்டார். மனசுல ஒரு ரெசல்யூஷன் போட்டார். முதல்ல மனத்துப்பம் வினைத்துப்பம்னு பேர் பழமொழி. என்ன? மனத்திலே ஒரு உறுதி இருந்தால்தான் அந்த வினையை நம்மால் உறுதியாக செய்ய முடியும். எப்பயுமே முடிஞ்சா வரங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. ஏன்னா மனத்திலேயே துன்பம் இல்லையே, திண்மை இல்லையே. மனத்துல முதல்ல துண்மை. என்னைக்குமே முடிஞ்சா செய்துங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. முடியும் என்று முதலில் என்ன வேண்டும், அதற்கப்புறம் அது முடிவதும் முடியாத மற்றவர்களுடைய கையில் இருக்கின்றது. நம்ம ஸ்டார்டிங்ல எப்படின்னா முடிஞ்சா செய்யறங்க, முயற்சி செய்து பார்ப்போம், அது அல்ல. மனத்துப்பம் வினைத்துப்பம். அதனால முதல்ல மனசுல நினைச்சார், முதல்ல நினைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தானே நினைச்சார்ல. அப்ப சேக்கிரார் சொல்றாரு, இதை நினைத்தார், மகிழ்ந்து இனிது கட்டுவதற்கு ஒரு கோயில் கட்டுவதற்கே நினைத்தார். ஆனா என்ன நினைக்கல அப்படின்னா, இரு நிதி இன்மை நினையார். இருனா பெரிய, இருனா பெருசு, பெரிய நிதி வேணும்ல அதுக்கு. இரு நிதி இன்மை, கொஞ்சம் கூட நயா பைசா காசு இல்லாம இருக்கிறானா, ஆனா கோயில் கட்டுவதற்கு பெரிய பெரிய பொருள் உதவிகள் தேவையாச்ச,
அதை நினையார். என்ன, ஒரு வினையை நினைக்கும் பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய எந்த காரணங்களில் எல்லாவற்றாலும் நாம் செய்யாமல் இருக்க முடியும் நினைக்க கூடாது. ரொம்ப இதெல்லாம் போற போக்கில் போட்டு போற சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பொருட்களாம் நீங்க ஒரு கதையில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதை தாண்டி போகணும் அப்படின்னா இது தாண்டி போவதற்கு என்னென்னலாம் தடைகள் இருக்கின்றன என்பதை முதலில் சிந்திக்கிறோம். அது சிந்திக்கவே கூடாது. எதனாலெல்லாம் இதை தாண்ட முடியும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்புறம் இளைஞர்கள் வருகின்ற பொழுது அதை கடப்பதற்கு யோசிக்க வேண்டுமே ஒழிய ஸ்டார்ட் பண்றப்பயே இது இல்லை இது இல்லை இது இல்லை அதனால இது செயலை நான் செய்ய மாட்டேன், ஐயோ எப்படி செய்ய முடியும் என்று நினைக்க கூடாது. இரு நிதி இன்மை நிலையார். இவ்வளவு பெரிய அந்த நேரத்துக்கு படித்தவர் வேதம் ஓதியவருக்கு தெரியாத கோயில் கட்டுவதற்கு காசு வேணும்னு காசு வேண்டும் என்பதை நினைக்கல. ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் காசு தயாரிக்கலாம், முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மனத்தினால் கருதி காசு வரும் இல்ல முதல் பாட்டில் அங்கதானே முடிச்சாரு. இரு நிதி இன்மை நினையார். இப்ப என்ன பண்ணாரு, சரி இரு நிதி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு பாக்குறாரு. இந்த ஊர்ல யாரெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி காரியங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைச்சார். ஒரு பட்டியல் போட்டார். அந்த ஊருக்கெல்லாம் அந்த செல்வந்தர்களுக்கெல்லாம் சென்று நான் இது மாதிரி அந்த சிவபெருமானுக்கு மகிழ்ந்து இனிது வாழ்வதற்கு ஒரு கோயில் கட்ட இருக்கின்றேன், உங்களால் முடிந்த பொருள் உதவி பொற்காசுகள் கொடுங்கன்னு கேட்கிறார். இந்த காலம் மாதிரி தான் அந்த காலம் ஒரு நயபிசா இவருக்கு வரல, ஒரு காசு கூட வரலங்கிறார். என்னன்னா ஒரு செல்வந்தன் சென்று போய் கேட்டால் கிடைக்கும். ஏன்னா பெரிய இவனே பொருள் வசதி உடையவன், இவனால கட்ட முடியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு. இப்ப நான் போயிட்டு இப்ப ஒரு தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் பெரிய கோயில் மாதிரி நான் ஒண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லி 4 பேர்ட்ட கேட்டா இவன் இந்த கோயில் கட்டுறவன இவனுக்கு நம்ம கொடுப்போமான்னு பார்ப்போம்ல. அதனால இவரும் ஏழை, அதனால பெருநிதி கொடுப்பதற்கு செல்வந்தர்களும் மனம் இருக்கின்றவர்கள் கூட ஏதும் அவருக்கு கொடுக்கவில்லை. மனத்தினால் கருதி எங்கும் வருந்தி தேடி. ஏன்னா ஒரு இடத்துல போறப்பெல்லாம் கேட்கிறாரு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றப்ப மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மனத்தினால் வருந்தி, ஆனா அப்போட தேடுறத நிறுத்தல. சரி இந்த ஊடு இல்லைன்னா இன்னொரு ரூட்ல கிடைக்கும்னு சொல்லி அந்த ஊருக்கு போய் கேட்கிறாரு. மனத்தினால் வருந்தி தேடி அனைத்தும் ஒரு பொருள் பேரு இன்றி, ஒரே ஒரு பொற்காசு கூட கிடைக்கல, ஒரு பொருள் பேரு இன்றி என் செய்கேன் என்று நைவார். ஐயோ என்ன இப்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளமே பாருங்க, வண்டி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல போல வண்டி ஒன்றும் அசையவே இல்லை. என் செய்கேன் என்று நைவார். நஞ்சு போறதுன்னா ஒரே துணியை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுங்க, அது அப்படியே நஞ்சு போகுது. அந்த நூலெல்லாம் பிஞ்சு போய் அந்த அது எப்படி இருக்கும், அந்த வாயால சொன்னா எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன், அந்த மாதிரி நஞ்சு போனாங்க. ஐயோ ஒரு இடத்துல கூட ஒரு ஆள் கூட எனக்கு காசு தரலைன்னு சொல்லி என் செய்கேன். அப்ப கூட தனக்கு வருத்தத்தை சொல்ல, ஐயோ கோயில் கட்டுவதற்கு என் செய்கேன் என்று நினைந்தார். முடிவு பண்ண நினைப்பினால் எடுக்க நேர்ந்து, சரி பரவாயில்ல, அப்ப என்ன பண்றேன், நான் மனசிலே கட்டுறேன்னு சொல்லி நினைப்பினால் எடுக்க நேர்ந்து, நினைவிலேயே இன் தாட்ஸ் ஐ வில் கன்ஸ்ட்ரக்ட் திஸ் டெம்பிள்னு சொல்லி நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நிகழ்வு. அதுல கூட இப்ப கதை ஆரம்பிக்க போகுது. நிகழ்வுரு நிதியம் எல்லாம் வேண்டிய நிதிகள் எல்லாவற்றையும் திணைத்துணை முதலாய் தேடி. அங்க அப்ப கூட மனசுல என்ன பண்ணிருக்கலாம், அவரு ஒரு பெரிய டாடா பில்லா போய் ஐயா நான் கோயில் கட்டுறேன் திருநின்ற ஊர்ல காசு கொடுங்க, டேக் எ பிளாங்கெட் செக், இது இருக்கு $10 million அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. அவருக்கு இல்ல. என்ன பண்ணாரு, அங்கேயும் எப்படி சேகரிச்சாரா, திணையாய். திணைனா என்ன, திணை என்பது ஒரு அளவு, தமிழ்ல ரொம்ப சிறிய நம்ம அரிசி, அதுக்கப்புறம் அதோட சின்னது கடுகு, அதுக்கப்புறம் இருக்கிறதுல திணை. அது வந்து ஒரு அளவு கொள்ளளவை குறிக்கின்ற, வால்யூம் குறிக்கின்ற ஒரு அளவு. ரொம்ப பெருசு வந்து பனை. திணை என்பது ஒரு அளவு, பனை என்பது ஒரு, அது எத்தனை முழங்கள் இருக்கின்றதுக்கு ஒரு பனைன்னா பனைமரம் கிடையாது, பனை அளவுக்கு நீண்ட ஒரு அளவுக்கு பனைக்கு பேர். அதனாலதான் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் பெறுவர். முழுக்கையோடு லவ போத நீங்க ஒரு நன்றி செய்த, ஒரு நல்ல உதவி செய்தாலும் நல்லவர்கள் அது பனையளவு, அது ஒரு மெஷர்மெண்ட், அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கோங்க சொன்னால. அந்த மாதிரி ஒரு காசு எப்படி சம்பாதிச்சாரா, திணை முதலாக தேடி சிந்தையில் திரட்டி கொண்டார். மனசுல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு பெரிய கஜானா ஒன்று போட்டு அதுல திணையா அரை காசு, ஒரு காசு, 1.25 காசு இந்த வர்ற எல்லா காசையும் கொண்டு போய் அதுல கொண்டு போய் சேர்த்தார். முதல்ல பணம் இருக்குதுதான் பண்ணணும், கரெக்டா பண்றாரு.
இப்படி பல ஆண்டுகள் திணை திணையாய் பொருள்களை எல்லாம் சேகரித்து மனத்திலே திரட்டி கொண்டார். சரி, ஓரளவுக்கு திரட்டியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? பணம் வந்ததுன்னா யாருக்குமே ஒரு ஒரு உத்வேகம் வருகின்றது அல்லவா? இவருடைய முயற்சியிலையும் ஒரு உத்வேகம் உண்டாகின்றது. மனசுல காசு சம்பாதிச்சாச்சு அப்படின்னு உடனே பண்ணார். கோயில் கட்டுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சார். ஏகப்பட்ட டூல்ஸ் வேணுமே. அதனால அந்த சாதனங்கள் டூல்ஸ், அதுக்கப்புறம் அதை கட்டுவதற்கு உரிய வல்லுநர் தச்சர்னு பேர். அந்த கோயில் கட்டுவதற்கு உரிய கட்டுமான பணிகளை அறிந்தவர்களுக்கு தச்சர்னு பேர். சாதனத்தரோடு தச்சர் தம்மையும் மனத்தினால் தேடி என்ன பண்றாரு? இந்த தச்சர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு பாக்குறாரு. அவங்க விலாசங்கள்லாம் போய் சேகரிச்சு எடுக்கிறார். அப்புறம் மனசிலேயே அவருடைய வீட்டிற்கு எல்லாம் செல்கின்றார். வந்த கதையை சொல்லி அவர்களுக்கெல்லாம் இந்த முன்பணம் பொற்காசுகளை கொடுத்து அவர்கள் எல்லாம் அசம்பல் பண்றார். என்ன அழகா பண்றாரு பாருங்க. வள்ளுவர் சொல்ற மாதிரி, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல் அப்படிம்பார். ஒரு செயலை செய்யணும்னா இதனால் முடிக்க முடியும். இந்த டூல்ஸால இது செய்வதற்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், ஒரு லேப்டாப் வேணும், அது வேணும், இது வேணுங்கிறோம்ல. இதனால் இவன் முடிக்கும், இவன் அந்த தொழிலை செய்வதற்கு முடிப்பதற்கு தகுதி உடையவன் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல்ல. அதே மாதிரி நம்மால் என்ன பண்ணாரு? முதல்ல அந்த சாதனத்தை எடுத்தார், கட்டுவதற்கு சாதனத்தை எடுத்தார். அதற்கப்புறம் சாதனத்துக்கு அப்புறம் அந்த தச்சர்களை எடுத்தார். போய் எல்லாத்தையும் மனதினால் அவர்கள் எல்லாம் தேடி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணாரு. சரி, நாதனுக்கு ஆலயம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணும் இல்ல? நல்ல நாள் பார்த்தார் மனசுல. அதுக்கு பெரிய பண்டிட்ஸ் எல்லாம் போய் விசாரிச்சு இதுக்கு கோயில் கட்டுவதற்கு நல்ல நாள் எது என்று கேட்டு அந்த நாளை முடிவு செய்தார். ஆகமத்தால் அடிநிலை பாரித்து, அடிநிலைன்னா ஃபவுண்டேஷன், இந்த கால் போடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அடிநிலை, அடியில கட்டப்படுகின்ற நிலைகள், அதையெல்லாம் நல்ல நாள் பார்த்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு டைம் ஆகுது, இன்னைக்கு டக்குன்னு பண்ணிடுவோம், எல்லா நாளும் நல்ல நாள் தானே இறைவருக்கு அப்படின்னு அவர் நினைக்கல. ஆகமத்தால் இதற்கு உரிய விதிகளை கூறுகின்ற புத்தகங்களில் இருக்கின்றதெல்லாம் சோதித்து ஒரு நல்ல நாள் பார்த்து பாரித்து அன்பால், முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது. அன்பால், அன்புன்னா என்ன? சிவன் மேல் இருக்கின்ற அன்பினாலதான் இப்ப ஆலயம் கட்டுவதற்கு இவர் ஆரம்பித்தார். அது அன்பு. சிவன் மேல அன்பு இல்லைன்னா என்ன? அன்பு இல்லைன்னா ஆலயம் ஒன்றும் கட்ட மாட்டார். எவ்வளவு சிவபெருமானுக்கு எத்தனையோ ஆலயங்களுக்குன்னு போயிருப்பார். சிவன் மகிழ்ந்து இனிது வாழ்வதற்கு ஒரு ஆலயம் வேணும் என்று அவர் மேல் அன்பு இருந்ததனால கட்ட ஆரம்பித்தார். அன்பினால். அடுத்த வார்த்தை போட்டார் காதலின். அன்பு என்ன? காதல் என்ன? காதலின் கங்குல் போதும் கண்படாது எடுக்கல் உற்றார். இப்பதான் ஆரம்பிக்கிறார். ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வளருவதற்கு முதல் பாட்டு இந்த பாட்டு. அன்பினால் அரணுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு முடிவு செய்தார். பிரச்சனை இல்லை. காதலினால் கங்குல் பாராது, கங்குல் முழுவதும் கண்படாது எடுக்கல் உற்றார்கள். காதல் அதிகமானால் ஆசை, ஆசை தூய்மையானதும் அதுவும் அதிகமானால் உண்டாகின்றது அன்பு, அன்பிலிருந்து ஆசை, ஆசையிலிருந்து காதல். இந்த காதல் இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, வெறும் அன்பு மாத்திரம் இருந்ததுன்னா சரி ஒரு பொறுமையா கட்டிக்கலாம் அப்படின்னு அது வர்றப்ப அது நடக்கும்னு சொல்லி பார்த்துருந்துருக்கலாம். ஆனா இவனுக்கு என்ன ஆச்சு? அன்பு அதிகமாகி காதல் உண்டாகியதுனால காதலின் கங்குல் போதும். கங்குல்னா என்ன? கங்குல்னா இரவு, பகலுக்கு ஆப்போசிட். கங்குல்னா இரவு. கங்குல் போதும் என்ன? இரவு முழுவதுமாக கண்படாது. கண்படாதுன்னா கண்ணினுடைய இமை ஒன்றின் மேல் ஒன்று படாது இருத்தல். அது என்ன பேரு? தூங்காது இருத்தல் இல்லையா? கண்படாது. காதலினால் கங்குல் போதும் கண்படாது எடுக்கல் உற்றார். இப்ப முதல்ல ஒரு தப்பான எண்ணம் இப்ப கதையில் இருக்கு. சில பேர் இந்த மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் இதை அனலைஸ் பண்ண என்ன பண்ணிட்டாங்க, இஸ் அண்டர் டிரான்ஸ், he does not know the day, the reality and his dream state. அதனால ட்ரீம்ல கட்டுறாரு. அந்த ட்ரீம்ல கட்டுறப்ப he is oscillating between the conscious state and the subconscious state அப்படிங்கிறாங்க. கிடையாது.
அவர் முழுக்க முழுக்க நினைவில் இருக்கின்ற பொழுது, தூக்கத்தில் கனவில் கட்டவில்லை. நம்முடைய பூசலா நாயனார் நல்ல கவனமா கத்துக்க வேண்டிய பிரின்சிபல் இது. கங்குல் போதும் காதலினால் கண் படாது எடுக்கல் உற்றார்னு என்ன அர்த்தம்? ராத்திரியிலும் அவர் தூங்கவில்லை. அவர் ஒன்றும் கனவுல கூட அந்த கதைக்கு அந்த கோயிலை நினைத்துக் கொண்டிருந்தார். கனவுல அப்படியே எல்லாரும் தச்சர்கள்லாம் கட்டிட்டு இருந்தாங்க கிடையாது. தூங்கினால் அந்த கட்டுவதற்குரிய நேரம் தாமதப்படும் என்ற காரணத்தினால் தூங்காமல் கண்படாது இரவு முழுவதும் அபரிமிதமான காதலினுடைய வளர்ச்சியினாலே இந்த கோயிலை எடுக்கலுற்றார். நம்ம கருமமே கண்ணாயினார் இயல்புகள் படிச்சிருப்போம். என்ன வருது எடுத்தோடனே? பசி நோக்கா அப்படிங்கிறோம், மெய் வருத்தம் பாராருங்கிறோம். ஆனா என்ன அடுத்த முக்கியமான வார்த்தை? கண் துஞ்சார். ஒரு காரியத்தை செய்யறவன் தூங்குனான்னு வச்சுங்க, ராத்திரி பகல கிடையாதுங்க, வாரம் மாசம் வருஷம் கிடையாதுங்க, தூக்கம் இல்லையே, இவருக்கு இல்லையே. கங்குல் போதும். கங்குல் போதும் என்ன? ஒரு கங்குலிலும் எப்பொழுதெல்லாம் இரவு வருகின்றதோ அந்த இரவில் எல்லாம் அவன் கண்படாது செய்து கொண்டிருந்தார். அந்த வேலையை சிறந்த மெய்ஞானிகளை பாருங்க, தூக்கம் இருந்திருக்காது. கண்ணப்பர் என்ன பண்ணாரு? 7 நாள்ல எல்லாரும் இறைவனை அடைஞ்சார் நம்ம பேசுற மொழியில 7 நாள்ல தூங்கினாரா? இல்லையே. பகலெல்லாம் இறைவனுக்கு உணவு கொண்டு வந்தார். அபிஷேக செருப்பு காலால கொண்டு போய் அதெல்லாம் அந்த அந்தனர் செய்தவற்றெல்லாம் நீக்கினார். அபிஷேகம் செய்தார். வாயிலிருந்து எச்சினால உணவு கொடுத்தார். பகல் இதெல்லாம் கதை தெரியும். ராத்திரி என்ன பண்ணாரு? ஊன்றிய வில்லுடன் என்ன பண்ணாரு? என்னுடைய இறைவனுக்கு ஏதாவது தீங்கு வந்துடுமே என்று சொல்லி அப்படியே மொழித்த வண்ணம் நின்று கொண்டு இருந்தார்ல. 7 நாளும் தூங்குனீங்க. அவரே அங்க எதுக்கு போறீங்க? ராமாயணம் கதை எடுத்துங்க. ராமாயணத்துல என்ன ஆகுது? சுமித்திரை லக்ஷ்மணன் காட்டுக்கு அனுப்புற ராமன் கூட, ஏய் தம்பினும் போகாத, நீ அவனுக்கு சேவகனா போ, அவன் இருந்தால் அவன் பின்னாலே நீ வா, அவன் இல்லை என்றால் அதற்கு முன்னாலே நீ இல்லை என்ற செய்தி வரும்னு சொல்லி அனுப்புறான். அந்த தாய் போறான். இலக்குவன் என்ன பண்றான்? முதல் இன்ட்ரோடக்ஷன் வருது நமக்கு இலக்குவனை பத்தி. எப்பன்னா, குகன் இந்த ராமனையும் சீதையையும் லட்சுமணையும் படகு மூலம் அக்கறைக்கு அனுப்பி விட்டுறாங்க. பரதன் திருப்பியும் ராமனை அழைத்து வர வேண்டும் என்று வருகின்றான். அந்த கங்கை கரைக்கு வருகின்றான். குகனை பார்க்கின்றார். குகனை பார்த்து, என்னுடைய அண்ணாவை நீங்கள் அல்லவா அழைத்து சென்றீர்கள், அந்த அண்ணா இங்கு தங்கியிருந்தாரமே, உங்களுடன் பேசினாரமே என்று விழுந்து விழுந்து வணங்குகின்றார். கண்ணெல்லாம் தண்ணீர். அப்பொழுது குகனை பார்த்து, என்னுடைய அண்ணன் எங்கு தூங்கி கொண்டிருந்தான் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்தை காட்டுகின்ற, இங்கதான் அண்ணன் இந்த புல்தரைதான் படுக்க. ஐயோ ஐயோ, அரண்மனையில் படுக்க வேண்டியவன் இந்த கல்லில் படுக்கான ஒழுவரை முட்டிக்கிறாரு பரதன். சீதா என் அண்ணி இங்க படுத்திருந்தார். ஒரு இடத்துல காட்டாரு, இங்கதான் படுத்திருந்தாரு. உழுத பிறகுறாரு பரதன் அந்த இடத்துல. மூணாவது, என் தம்பி இலக்கோடு இருக்கின்றன, புண்ணிய ஆத்மா ராமன் பின்னாலே போறானே, அவன் எங்க படுத்திருந்தான். குகன் பார்த்தார். ஒரு சிரிப்பு சிரிச்சார். விட்டா பேல அவன் எங்கடா படுத்தான். என்ன ஆச்சு அப்படின்னா, குகன் சொல்றார். இலக்கோனை பத்தி முதல் இன்ட்ரோடக்ஷன் சீன் வருது. என்ன அப்படின்னா, அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்சன்னா தூங்க. 2 பேரும் தூங்கிட்டாங்கிறத ஒத்துக்கிறார். யாரு? குகன். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன், அந்த அழகனும் அவளும் சீதை. அவளும் அதான் ஒரு இலக்கியம் பாருங்க. அந்த சீதைக்கு ஒரு அவருடைய அழகை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லல குகன். ஏன்? ஏழமே குகன் அவனுக்கு சொல்ல தெரியாதுன்னு கிடையாது. என்ன அல்லையாண்டு அமைந்த மேனி அழகுன்னு அவனை ராமனை ஒரு 6 வார்த்தையில போட்டவர். அவளும் ஏன் தெரியுமா? அவளும் அப்படின்னா எனக்கு சகோதரன் ஆகிட்டா ராமன். சகோதரனுடைய மனைவியை நான் உடலை அழகை விவரிக்க கூடாது அல்லவா, அதனால ஒரே வார்த்தையில சொன்னான். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. உன் தம்பி நீ கேட்டிய எங்க தூங்குறான்னு கேட்டல. அவன் என்ன தெரியுமா பண்ணா? வில்லை ஊன்றிய கையோடும். அப்படியே திடீர்னு ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த ராமனுக்கு ஒரு ஆபத்து வராம இருக்கணும்னு சொல்லி வில்லை அப்படியே மண்ணுல ஊனி கையில வச்சிருக்கிறான். வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும். அப்படியே மூச்சு வாங்குது அவனுக்கு. என்ன இப்படி இருக்கானே அண்ணன், இப்படி படுத்துட்டானே லட்சுமணன். அப்படியே அவர் கோபத்துல இருக்கான. வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய. அது பரவாயில்ல, விட்டுருங்க. கண்கள் நீர் சொரிய. அப்படி 14 வருஷம் அழுதுட்டே இருந்தான். அந்த கண்ணை மறந்துருங்க. கண்கள் நீர் சொரிய எல்லை காண்பளவும் நின்றலன் இமைப்பிலன் நயனம். இமைப்பிலன் நயனம்னா என்ன? தூங்காமல் இருந்தான். இமைப்பிலன் அந்த நயனம், அந்த விழிகள் ஒரு செகண்ட் கூட தூங்கல. அப்படி முடிச்சிட்டு இருந்தான். 14 ஆண்டு காலம் அப்படி அவன் முடிச்சிட்டு இருந்தனாலதான்
அந்த எத்தனையோ இடத்துல வருது. அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றாரு, யாரு? ராமர் பண்றாரு. அப்ப வந்து அந்த இலக்குமனை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த துஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுதி மகுடம் என்றான். துஞ்சலில் நயனத்து ஐய, நல்ல கவனிக்கணும். நம்ம நயனம்னா கண்கள்னு சொன்ன, துஞ்சல்னா தூக்கம். துஞ்சல் இல் நயனத்து ஐய, தூக்கம் இல்லாத கண்களை உடைய ஐயனே சூட்டுதி மகுடம், இவனுக்கு நீ வந்து மகுடத்தை சூட்டு அப்படின்னு சொல்றான் ராமர் லட்சுமணனை பார்த்து. அப்படின்னா தூங்காத விழிகள் மிக முக்கியமானது. அதனால்தான் கங்குல் போதும் கண் இமைப்படாது நம்முடைய பூசலார் நாயனார் கோயிலை கட்டி கொண்டிருந்தார். 8 மணி நேரம் தூங்கிட்டு 11 மணிக்கு எழுந்திருக்கிறவர் இல்லை. அவர் ராத்திரியும் தூங்கல, பகல்லையும் தூங்கல, மனசிலே கோயில் கட்டி கொண்டிருக்கின்றார். சரி, கட்டினாரு. அப்படியே ஒரே நைட்ல கட்டிட்டாரா? இல்ல, பல இரவுகள் கட்டினாரு. எப்படி கட்டினாரு அப்படின்னா, முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டார். அடி முதல் உபானம், அடி, அதுக்கு மேல கட்டப்படுகின்ற ஒரு நிலைகள். எப்படின்னா இந்த கோயில் கட்டுவதற்குரிய நிலைகள் இருக்குல்ல, பல நிலைகள் இருக்கும். இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா, கட்டடத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லு மேல ஒரு கல் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய ஆகம தத்துவங்கள் பற்றி கட்டப்படுவை. ஒன்னொன்னுலையும் அதுல வந்து பெரிய நல்ல வண்ணத்திலே செய்யப்பட்ட சிற்பிகளுடைய சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்குதான் ரொம்ப டைம் ஆகிறது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான். 20 வருஷம் கட்டினாரு அந்த பெரிய உடையார் கோயில். தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டினது 20 இயர்ஸ். எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க. எத்தனையோ மக்களை கொண்டு வந்து அதை கட்டுவதற்கு கூட ஒரு கோயில் ஒரு சிறந்த அளவுல கட்டணும் அப்படின்னு சொன்னா 20 வருஷம். ரொம்ப நம்முடைய ஆர்கிடெக்சர் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக கட்டப்பட்ட கோயில் எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த கொனார்க் டெம்பிள் தான். 6 வருஷத்துல கட்டி முடிச்சாங்க. நினைக்க முடியாத அதிசயம் அந்த 6 வருஷத்துல கட்டது. எதனால கட்டினாங்க அப்படின்னா, ஒரு நிலை இருக்கின்றதுல்ல, ஒரு 16 நிலை கோபுரம்னு வச்சுக்கல, ஒரு நிலை ஒரு கல் மேல இன்னொரு கல் வைக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நிலையில இருக்கின்ற ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணாங்க, 3ஆக உடைத்து 3 பேரிடம் கொடுத்து ஒரு சிலையை செய்ய வச்சாங்க. ஒரு பெண் நாட்டியம் ஆடுகின்றால்னு வச்சுங்க, அந்த நாட்டியம் ஆடுகின்ற அந்த சிற்பம் அந்த வெளிப்புறத்திலே அந்த கல்லிலே இருக்க வேண்டும்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்து அந்த நாட்டியத்தை செய்ய சொல்வார்கள்னா, கொனார்க் டெம்பிள் என்ன பண்ணார் அந்த ராஜா அப்படின்னா, அந்த கல்லை 3ஆக உடைத்து நாட்டியக்காரனுடைய படத்தை வரைந்து அதை 3ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு கல்லை கொடுத்து ஒரு பகுதியை, ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்லில் வயிற்றையும், ஒரு கல்லில் முகத்தையும், ஒரு கல்லில் காலையும் ஒரே சமயத்தில் அவர் என்ன ஆச்சு, 3ஆ குறைச்சதுலேயே அந்த டைம். அந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில் அந்த கொனார்க். இவருக்கு அந்த அளவுக்கு ஆள் வசதி இல்லையே, தச்சர்களே கொண்டு வந்தார். படிப்படியாக ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ல இருந்து முதல்ல அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்து படிப்படியாக அது வளர ஆரம்பித்தது. முதல்ல என்ன பண்ணார்னா, மனத்தினால் அதை டிசைன் பண்ணார். மனத்தினால் வகுத்து அவங்கள்ட்ட கொடுக்கல, அந்த தச்சர்கள்ட்ட கொடுக்கல. அவர் என்ன, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இவரே மனத்தினால் வகுத்துனா டிசைன்டு. அதற்கப்புறம் அதை அவங்கள்ட்ட சொல்லி அவர்களை புரிய வைத்து அவர்கள் கட்ட அதை மேற்பார்வை செய்து கோயிலை உண்டாக்கினார். கோயில் கட்டுவது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த கருவறை இருக்கின்றது அல்லவா, அது கடைசியில கட்டப்படும். அதற்கும் அந்த கோபுரத்திற்கு முன்னால கட்ட வேண்டிய இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. அதை எதை எப்பொழுதெல்லாம் முடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அப்பொழுது முடித்தார். என்னென்ன இருக்கும் பாருங்க, ஒரு கோயில பார்த்தீங்கன்னா முதல்ல கருவறை இருக்கும், அதற்கு முன்னால அர்த்த மண்டபம்னு இருக்கும், அதற்கு முன்னால மகா மண்டபம்னு இருக்கும், அதற்கப்புறம் கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அலங்கார மண்டபம். அலங்கார மண்டபம் தான் இறைவன்லாம் வந்து அங்கே இருக்க வச்சு நம்ம எல்லாம் வணங்கறதுக்கு வைக்கிறாங்களா சிறப்பு நாட்கள்ல, அது வந்து அலங்கார மண்டபம். அப்புறம் யோக மண்டபம் இருக்கும். அதுக்கப்புறம் மதில்கள் இருக்கும். மதில்கள் பல வகை. புறமதில்னு ஒன்று இருக்கும், மாடு மதில்னா உள்மதில். முதல்ல உள்ளார ஒரு மதில் சுவர், அதுக்கப்புறம் வெளி மதில் சுவர், அது மாதிரி பல வகையான. அப்புறம் கொடிமரம் இருக்கும், அதுக்கப்புறம் பலிபீடம் இருக்கும், அப்புறம் விமானம் இருக்கும், விமானத்தின் மேல சிகரம் இருக்கும், சிகரத்தின் மேல கலசங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கருவறையில இறைவனை கொண்டு வந்து ஸ்தாபிக்கப்படும். இத்தனையும் பண்ணார். கோயில் கிணறு இருக்கும், கோயில் உள்ளார இருக்கின்றது கிணறு. கிணறு பெற்றாரு.
எவ்வளவு கஷ்டமான பாருங்க. கோயிலில் உள்ளார கிணறு எதுக்கு அப்படின்னா, இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் அல்லவா, நீர் வேண்டும் அல்லவா. அதில் நம்முடைய கை கால் எல்லாம் குளங்களில நாம் இறங்கினால் நம்முடைய கால்கள் எல்லாம் படும். இறைவனுக்கு உகந்த நீர் அதல்ல. அதனால கோயில் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த மூலவருக்கு மிக மிக அருகிலேயே ஒரு குளம் வெட்டப்பட்டிருக்கும், ஒரு கிணறு வெட்டப்பட்டிருக்கும். அந்த கிணத்திலிருந்து நீரை எடுத்து அந்த இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவார்கள். ஆனா மதில் சுவருக்கு உள்ளாரே ஒரு பெரிய வாவி இருக்கும். அது என்ன எதற்கு அப்படின்னா, வருகின்ற அடியார்கள் தங்களை சுத்தம் செய்வதற்காக வெட்டப்படுகின்ற ஒரு, அதற்கு பெயர் வாவி. புற மதிலுக்கு வெளியேயும் நீர்நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆற்றங்கரை, நீவா நதிக்கரையில தான் 9 சிவன் கோயில்கள் கட்டப்பட்டன நடுநாட்டுல. அப்ப ஆறு இல்லாத இடங்களில இயற்கையாக அமைகின்ற பெரிய ஏரி, அதுக்கு பக்கத்துலதான் குளம், இந்த கோயில் இருக்கு. எதற்கு அப்படின்னா, அடியார்களுக்கு ஒரு வாவி கோயில் மதில் உள்ளார, இறைவனுக்கு கிணறு இறைவனுக்கு பக்கத்திலேயே. பட் கோயிலுக்கு நிறைய நீர்கள் எல்லாம் தேவைப்படும்ல, அதை சுத்தம் செய்ய வேண்டியது இருக்கும், பல வகையான நீர் தேவைகள்லாம் இருக்கும்ல. அதுக்கு இந்த அடியார்கள் பயன்படுத்துகின்ற நீரை எடுக்க மாட்டாங்க. கோயிலுக்கு வெளியே ஒரு நீர்நிலை இருக்கும். இது எல்லாம் பாவித்து ஒரு ஏரி, ஒரு வாவி, ஒரு கிணறு எல்லாம் அந்த நீர்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய நாயனார் அந்த கோயிலை ஆகம விதிப்படி கட்டி முடிக்கின்றார். கட்டி முடித்த பிறகு கொஞ்சம் சாய்ஸ் விட்டுட்டார். என்ன செய்கிறார், இதெல்லாம் அப்படியே அவருடைய மனத்திலே உள்ளாரே உட்கார்ந்து எழுதார். எப்படிலாம் அந்த கோயில் கட்டினார், மகிழ்ச்சியா இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம கட்டி முடித்த பிறகு அந்த திருவுருவத்திற்கு மந்திர உருவத்தில் இருக்கின்ற சிவபெருமானை அதை கொண்டு வந்து ஏற்ற வேண்டும் அல்லவா. அதற்கு தான் கும்பாபிஷேகம் என்று பெயர். கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்க வேண்டும். அந்த நாள் குறிப்பதற்கு சிவபெருமானை கேட்கின்றார். சிவபெருமானம் ஒரு நாள் கொடுக்கின்றார். அந்த நாள் வருகின்றது. ஒரு கதையில எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் வரும்ல, இதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த நாளில் அப்படின்னு முடிப்பார் செய்கிறார். அந்த நாள் வந்துச்சு. அந்த நாள் வரல, அந்த நாளுக்கு முதல் நாள் வந்தது. இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எங்க நடந்தது? திருநின்ற ஊர்ல நடந்தது. அப்படியே அந்த சீன் அதோட நிறுத்தி வைங்க. அப்படியே லெட்ஸ் கம் டு காஞ்சிபுரம். தொண்டை நாட்டினுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். அங்க காடவர் ஒரு அரசன் ஒருத்தவன் இருந்தான். அவனுடைய பேர் ராஜசிம்மன். ராஜசிம்மன் பேரு, இல்லைன்னா ராஜசிங்கர் கல்வெட்டுகள் இருக்கின்றது. ராஜசிங்கர், தமிழ்ல ராஜசிம்மன் எழுதுறாங்க பாட்டுல. கிபி 666 அவன் அரசாண்ட வருஷம் 666 இருந்து 705. 66 பிளஸ் இன்னொரு 5 வருஷம், 33 பிளஸ் 5, 38 வருஷம் காஞ்சிபுரத்தில் அரசனாக இருந்தவர் கிபி 666. இந்த ராஜசிம்மர் அவர் என்ன பண்ணாருன்னா, தனக்கு அரசனுக்கு இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் எடுத்து இறைவனுக்கு ஒரு கோயில் கட்ட ஆரம்பித்தார். இது பேரலல். ஆனா நம்மளுடைய கதாநாயகருடைய கதை ஏன் முன்னால சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு கண்டிப்பா கொஞ்சம் நாள் ஆயிருக்கும்ல. ஏன்னா ஒரு ஆளு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேகரித்து ஒரு ஆளே சூப்பர்வைசர் பண்ணி எல்லாம் ஒரு ஆளே நெகோசியேட் பண்ணி கான்ட்ராக்ட் போட்டு சூப்பர்வைஸ் பண்ணணும். அவன் ராஜா. காஞ்சிபுரத்தில் இருக்க அத்தனை பேரும் கூப்பிட்டுவான்னு சொல்லியிருப்பான். பக்கத்து நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கூப்பிட்டு சிவத்தொண்டுக்கு மற்ற ராஜாக்களும் உதவி பண்ணியிருப்பாங்க. அதனால அது கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்ததுனால லேட்டா சொல்றாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, ராஜசிம்மர் என்ன பண்ணாரு, மாடுன்னா பக்கத்துலன்னு அர்த்தம், மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். தன் பக்கத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் அந்த கோயிலுக்காக செலவழித்து இன்றும் கண்டோர்கள் வியக்கும்படி இருக்கின்ற ஒரு கோயிலை அமைத்தார் காஞ்சிபுரத்தில். அந்த கோயிலுக்கு பேர் கைலாசநாதர் கோயில் என்று பெயர். இன்றும் இருக்கின்றது அந்த கோயில். இன்று வரை அந்த வல்லுநர்கள், சிற்பக்கலையில் இருக்கின்ற வல்லுநர்கள், சரி இன்ஜினியர்கள், பொறியியெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த கோயில் அமைக்கப்பட்ட மூலப்பொருள் எதிலிருந்து செய்யப்பட்டது என்பதை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த கோயிலினுடைய சிறப்பு, பல சிறப்பு அந்த திருக்கோயிலுக்கு. அதில் இருக்கின்ற இப்ப சொன்ன சுதை வேலைப்பாடுகள், அங்கேயும் சுதை வேலைப்பாடுகள் மண்ணினால் செய்யப்பட்டவை. இந்த சீதோஷ நிலையை மக்கள் கெடுத்து விட்டதனால, மாசு உண்டாக்கி விட்டதனால சிறிது சிறிதாக அந்த பளிச்சென்று வெண்மையாக இருக்கின்ற அந்த சுதையில இருக்கின்ற வெளிப்பக்கம் லேசாக கருக்கின்றது. அங்கங்கே அந்த மண் காது அந்த நாட்டியக்காரிகள் சிவபெருமானுடைய வெளியில, கோயில் உள்ளதில்லை, வெளியிலே இருக்கின்ற அந்த சுதையிலிருந்து அந்த சிற்பங்களிலிருந்து கொஞ்சம் கீழே இப்ப விழ ஆரம்பித்து விட்டது. பல முறை பல வல்லுநர்கள்
அது எதனால் செய்யப்பட்டது என்று ஆராய்ச்சி செய்து அதன்படி கெமிக்கலினால் அதை அந்த மண்ணை செய்து கொண்டு போய் செய்து ஒட்டி பார்க்கின்றார்கள். இதுவரை அது மாதிரி வரவில்லை. இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் அதை முடிவு செய்து அப்படியாக அது சிதிலமடைந்து ஏதேனும் கீழே விழுந்தால் அது அப்படியே இருக்கட்டும், அதில் நாம் ரிப்பேர் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதெல்லாம் ஒரு கம்பி வலை போட்டு மூடி வைத்திருக்கின்றார்கள். அந்த ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டியில் இருக்கு அந்த கோயில். கைலாசநாதர் கோயில் என்பது காஞ்சிபுரத்திலே மிக சிறப்பான ஒரு சிவன் கோயில். அந்த கோயில் தான் கட்டினார் இந்த ராஜசிம்மர் கிபி 666 கட்டி முடித்தார். இவருக்கு என்ன சிறப்பாக கட்டி முடிச்சார். கட்டி முடித்த பிறகு அந்த கோயில் எப்பொழுதும் சிறப்புடன் இருப்பதற்காக செல்வங்களை எல்லாம் அந்த கோயிலுக்கு எழுதி வைத்தார். இதெல்லாம் சரித்திர குறிப்புகள். இதெல்லாம் கல்வெட்டுகள் அந்த கோயிலிலே இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளை தமிழாக்கப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இட் இஸ் அவைலபிள் ஃபார் ரீடிங். அது சொல்றேன் பின்னால் அதெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க. கோயில் கட்டி முடித்தா எழுதியது. கும்ப அபிஷேகத்திற்கும் நாள் குறித்தார். சிவபெருமானை கேட்காம செய்திருப்பாரா? இந்த ராஜசிம்மர் என்பவர் சிறந்த வீரர், தத்துவங்களில் எல்லாம் பெரிய ஞானி, சிறந்த சிவபக்தர். அது கோஸ் வித்வுட் செய்யலன்னா அதை செஞ்சே இருக்க மாட்டாரு. இப்படி ஒரு கோயிலை கட்டிருக்க மாட்டாரு. சிறந்த சிவபக்தர். ஆகம விதிப்படி அவரும் கடவுள்கிட்ட ஒரு உத்தரவு கேட்டிருப்பாரு, சொல்லிருக்கணும். அதெல்லாம் இல்ல அந்த கதையில. குறித்த நாள் வருவதற்கு முன்னால் முதல் நாள் ராத்திரி, அடுத்த நாள் காலையில கும்பாபிஷேகம் ஊரெல்லாம் அங்கெல்லாம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் என்ன தேர் வந்திருக்கும், யானைகள் வந்திருக்கும், குதிரைகள் வந்திருக்கும், பக்கத்து ராஜாக்கள் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்திருப்பாங்க, ஜேன்னு இருந்திருக்கும். அந்த நினைச்சு பாருங்க, காஞ்சிபுரத்துல இப்படியாக கட்டப்பட்ட அந்த கைலாசநாதர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம்னா ஒரு சின்ன ஒரு சாதாரண கோயிலுக்கு கும்பாபிஷேகம்ல ஊரெல்லாம் திரண்டு வராங்க. பக்கத்து கிராமம் 18 கிராமங்கள்ல இருந்து வருவாங்க. ஊர் மக்கள் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. சொந்தக்காரங்களோட நம்ம போய் பார்க்கிறோம் ஒரு கும்பாபிஷேகம். முதல் கோயில் ஊர் ராஜா கட்டினது, உயிரை விட்டு கட்டிருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பு நடந்துட்டு இருக்கும் அந்த காஞ்சிபுரத்தில். அல்லோலப்பட்டு இருக்கும் அல்லவா. முதல் நாள் இரவு நம்பால் மாதிரி இல்லை. நம்பால் கண்கள் போதும் கண்படாத கோயில் கட்டினாரு. ராஜா என்ன பண்ணாரு? பஞ்சனையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை முடிச்சிட்டாரு. இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை விட்டுட்டாரு. கோயில் வந்துடுச்சு, தூங்கிட்டு இருக்காரு. நம்ம லேட்டஸ்ட் பர்கிவிங் என்ன அந்த தூக்கத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்கின்றது. தூங்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி, சிறப்பான கோயில் தான் நீ கட்டியிருக்கிற, நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் லேட்டா சொல்றேன், ஆனா பரவாயில்ல. என்ன சொல்றேன்னா, நான் அந்த வேற ஒரு நாள் பார்த்துக்கோ அந்த கும்பாபிஷேகத்துக்குங்கிற. ஆச்சரியம். இப்படி ஒரு ஒளி வானத்தை இந்த கனவுல கேட்கறதுலாம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய புராணத்தை எடுத்துக்கு திருத்தொண்டர் தொகையிலேருந்து வந்தது. தில்லைவாழ் அந்த நட்டம் அடியாருக்கு அடியன்னு இறைவன் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அது மாதிரி அல்ல. இறைவன் அப்படியே அவர்கிட்ட மாதிரி கேட்கிற மாதிரி அப்படின்னு கிடையாது. இந்த ஸ்பேஸ்ல நிறைய ஒளி அலைகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு புலி அல்லது சிங்கம் 3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே அதனுடைய இன்னொரு வாசனை இருந்ததுன்னா, சத்தம் கேட்டதுன்னா அதனால உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்கல்ல. ஏன் நம்முடைய ஹியூமன் இயர்ஸுக்கு அது புரியல? நம்ம அந்த வாசனையை நம்மால் உணர முடியல அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை நம்முடைய புற உறுப்புகள். சிலவருக்கு பற்றிருக்கிறது. வேதத்தை யாரும் எழுதல, ஒளி அலைகளிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒளி அலைகளை இவை எல்லாம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றன. If you are better, you hear more. அந்த ராஜா அது மாதிரி, அந்த ராஜா ஒளி அலைகளிலிருந்து ஒன்று தெரிகின்றது. அதுதான் கதையில சொல்றப்ப கனவிலே சிவபெருமான் தோன்றினாருங்கிறாங்க. தோன்றி என்ன சொன்னார்? இன்னும் ஒரு நாள் உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வைத்துக்கொள். ஐயா எல்லாம் சொல்லிட்டேன், ஊரெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாரும் வந்துட்டாங்க. யானை குதிரையில இருந்து ராஜாக்கள் வரைக்கும் பெரிய பண்டிதர்கள்லாம் வந்துட்டாங்க. 3 வேளையே ஆல்ரெடி மந்திரங்கள்லாம் ஓதிட்டு இருக்காங்க. இப்ப போய் சொல்றீங்க லாஸ்ட் மினிட்ல, இல்ல ப்ளீஸ் நீங்க கன்சிடர் பண்ணுங்க, வந்துருங்க என் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றாரு. முடியாதுப்பா, வேற ஏதாவது இருந்தா நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். இத ஒரு செயல் இருக்கு, இதை என்னால மாற்ற முடியாது. என்னுடைய சாய்ஸ ப்ளீஸ் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாத, ஐ ஒன்ட் சேஞ்ச் இன் கடவுள். அப்படி என்ன சாமி நீங்க பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்? நாளைக்கு என் கோயிலுக்கு வந்து நீங்க கும்பாபிஷேகத்துல அந்த மந்திர உருவத்திலிருந்து அந்த திரு உருவத்திற்கு போவதற்கு வர முடியாதுன்னு சொல்றீங்களே, டைம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்றீங்களே, அப்படி என்ன அப்படின்னு கேட்க அந்த நெஞ்சை உருகின்ற ஒரு பாட்டு சிவபெருமான் டயலாக் பாருங்க.
நின்ற ஊர் பூசல் அன்பன் பாட்டு ஆரம்பிக்குது. நின்ற ஊர், திருநின்ற ஊரிலே இருக்கின்ற பூசலார் என்ற அன்பன். நீ ராஜா பார்க்கறது இல்லை, அவன் அன்பு உடையவன். சொன்னால அன்பு காதலாகி கங்குல் முழுதும் கண்படாத கோயில் கட்டவனாச்சு இல்ல, வார்த்தையை ஞாபகப்படுத்துற. நின்ற ஊர் பூசல் அன்பன். சரிங்க, நின்ற ஊர் எனக்கு தெரியும், ஏன் சமஸ்தானத்துல தான் இருக்கு. பூசலார் கேட்டதில்லை. நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த. அவன் என்னமோ மனசுல கட்டுனா அப்படிங்கிறதுனால, சனத்துல ஒரு கோயில் கட்டுறதுனால மனசுல அப்படி கட்டல. அவன் நாள், வாரம், மாசம், வருஷம் 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 கூட தூங்காமல் இருந்து கட்டினானே. நெடிது நாள் எப்படி கட்டினான்? நினைந்து செய்த. ஆனா நம்ம ராஜா கொஞ்சம் மக்கள் என்னன்னா, நினைந்துங்கிறது என்ன சொல்றாரு இந்த இடத்துல? நினைந்துனா என்ன? மனசினால் நினைந்துன்னு. நம்ம ராஜா என்ன நினைச்சுக்கலாம்னா, நினைச்சு பார்த்து நான் ஊடு கட்டணும்னு சொல்றோம்ல, நினைச்சு பார்த்து இந்த ஷெல்ஃப் செஞ்சவன நம்மளால அவ்வளவுதான் நம்மளுடைய இது. நெடிது நாள் நினைந்து செய்தன்னா, ராஜா நினைச்சுக்கிட்டாரு, ரொம்ப நினைச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்காருன்னு நினைச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் தான் அடி விட போகுது இந்த கோயில் என்னங்கிறது. நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள். நல்ல ஆலயம், நீடு ஆலயம் என்ன? நீண்ட நாள் எப்பொழுதுமே இருக்கின்ற ஆலயங்கள். இப்ப ஒரு ராஜா கோயில் கட்டுறாங்க, எத்தனையும் பாருங்க. இந்த ஒண்ணு வேண்டாம், இந்த நம்முடைய தேவார தலங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு கோயில்ல போய் பாடினதானே. எத்தனையோ கோயில்கள் இப்ப இன்னைக்கு இல்ல. நாவுக்கரசரும் சுந்தர சுவாமிகளும் சென்ற கோயில்கள் இப்பெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் கட்டுறாங்க, அது கொஞ்ச நாள் இருக்கு. இப்ப இந்த கபாலீஸ்வரர் கோயில் எடுத்துங்க, இந்த இடத்துல இல்லையே. மாணிக்க ஞானசம்பந்தர் வந்தபோது இந்த இடத்துல இல்லையே அந்த கோயில், அப்புறம் கட்டினதானே. அந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு கால வரை இருக்கின்றது, அதற்கப்புறம் அது இல்லாமல் போய் விடுகின்றது. பூசலார் கட்டிய கோயில் நின்று இருக்கும், நீடு நாள் இருக்கும். எதனால சொன்னார்? குழு சொல்றாரு சிவபெருமான். ஏன்னா அது மனசுல கட்டது. இன்னை வரைக்கும் நம்ம வந்து மேல போட்டு பேசிட்டு இருக்கிறோம்ல, இன்னொரு கோயிலுக்கு அப்படி பேசுறோமா? இல்லையே. நின்று நீண்ட நாள் செய்த கோயில், நன்று நீடு நாள் இருக்க போகின்ற கோயில். நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம். அவன் ஒரு கோயில் கட்டி விட்டுருக்காருல்ல, புகுவோம்னு என்ன? அதாவது அங்க ஒரு குழு சொல்றாரு, 6 அடி கோயிலுங்க எங்க வீட்டு வாசல், வீட்டு உள்ளர பூந்துவான்னு சொல்றோம் இல்லையே. அப்ப பூவோம்னா என்ன? ஐயோ அவன் எங்க கோயில் கட்டுறான் தெரியுமா? மனசு உள்ளர, மனசே இது ஒரு விலகலை, அது உள்ளர ஒரு கோயில், அது உள்ளர வாயில் எவ்வளவு இருக்கும். நான் என்ன உடம்பு சுருக்கிக்கிட்டு உள்ளர போறோங்கிறாரு. அங்க போய் எழுதுறதுன்னு சொன்னா அவர் பெரிய தஞ்சாவூர் கோயில் மாதிரி ஒரு கோயில், அப்படியே ராஜா மாதிரி சிவபெருமான் வரலான்னு இல்லையே. நன்று நீடு நாள் அவன் கட்டிய ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம். அப்படியே பூனி புரி சின்னதாக்கி நான் புக போறேன், நாம் புகுவோம். அப்புறம் தான் அடிச்ச. நீ இங்கு, நீ நான் இந்த இடத்துல எங்க காஞ்சிபுரத்துல, நீ இங்கு ஒன்றிய செயலை, ஒன்றிய செயல்னா மனசுல நீ ஒரு செயல் வச்சிருக்கே கும்பாபிஷேகம், நீ அங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து. அப்ப நீ எந்த நாள் வேணாலும் வச்சுக்கோ, பட் நாட் டுமாரோ. நாளை ஒழிந்து பின் கொள்வாய் என்று. நாளை ஒழிந்து பின் கொள்வாய், பின்னர் ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோன்னு சொல்லி என்று கொன்றைவார் சடையர் தொண்டர் கோயில், கொன்றைவார் சடையர் தொண்டர் கோயில் கொல்ல போந்தார். தொண்டருடைய கோயில் அங்க இருக்குல்ல, திருநின்ற ஊர் இருக்குல்ல, அரசனுடைய கோயில் இங்க இருக்கின்றது, அனாதையாக விட்டு விட்டார். தொண்டருடைய கோயில் திருநின்ற ஊரிலே இருக்கின்றது, தொண்டர் கோயில் கொல்ல போந்தார். அந்த இடத்துல இருந்து அவரு போயிட்டார். Just imagine அந்த கிங்கோடைய பிளைட், கிங்கோட ஷாக் டர்ன்ஸ் இன்டு சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதிசயம், அதற்கப்புறம் பெருமிதம். எத்தனை, ஏன்னா முதல்ல தன்னுடைய கோயில் இப்படி நின்று போச்சுன்னு ஒரு வருத்தம் உண்டாகி இருக்கும். இத்தனை பெரிய கோயிலுக்கு வராமல் இருக்கின்ற ஒருவர் நினைந்து நெடிது நாள் பூசலார் நின்ற ஊரில் செய்த கோயில் என்றால் அது எத்தனை சிறப்புடையதாக இருக்கும். அத்தனை சிறப்புடைய கோயிலை ஒருவன் கட்டி இருக்கிறான் என்றால் அவன் எத்தனை சிறப்புடையவனாக இருப்பான். அவனை எல்லாம் நாம் நம்ம இருந்தா கோச்சிட்டு இருப்போம். ஒரு பெரிய ராஜசிம்மன் பெரிய சிவபக்தன், நம்ம இருந்தா கோயில் வேண்டாம், ஒரு சிவபெருமானம் வேண்டாம், என் லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே பெருமாளை போறான்னு சொல்லியிருப்போம். அவர் அப்படியே பண்ணாரு இல்லையே. அப்படியே உடனேயே அந்த அந்த இப்படிப்பட்ட அந்த பூசலாரை சென்று காண வேண்டுமே என்று ஒரு ஆவல் உண்டாகின்றது. இப்போ சொன்னார், இற்றை நாள் ஒழிந்து நீ பின்பு ஒரு நாள் சொன்னார்ல, அந்த கோயிலுக்குரிய இன்னொரு சரித்திரம் சொல்கின்றேன். அற்றை நாள் சிவபெருமான் ஒழித்ததனால இன்றைய வரை அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இல்லை, இன்றைய வரை இல்லை. அதுக்கப்புறம் அதை
ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் கும்பாபிஷேகம் இருக்காது. ஒரு நித்திய காலம் ஒரு டைம் மாத்திரம் பூஜை செய்கின்றார்கள் 11 மணிக்கு. இன்று வரை அந்த ராஜசிம்மன் மனம் வெறுத்திருப்பானா, இல்லை இப்படி பகடாக கட்டப்படுகின்ற ஒரு கோயிலுக்கு பெருமை இல்லை என்பதை உணர்ந்திருப்பானான்னு தெரியாது நமக்கு. அவருடைய பீரியடில் கும்பாபிஷேகம் நடக்கவில்லை. அவருக்கு பிறகு எத்தனையோ ராஜாக்கள் வந்து சென்றிருப்பார்கள். காஞ்சிபுரத்தில் இன்று வரை அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இல்லை. இறைவன் எழுந்திருக்கின்றார், நாம் சென்று வணங்கலாம். கைலாயநாதர் கோயில் என்று பெயர். என்ன இறைவன் அதுதான் சீக்கிரம் சொல்றாரு, ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து, நாளைக்கு கிடையாது, ஒழிச்சு கிடையாது, மற்ற நாள் கொள்வாய் என்றா மற்ற நாளை அந்த அரசன் நினைக்கவே இல்லை, இன்னொரு நாள் என்று நினைக்கவே இல்லை. அதனாலதான் அவன் கதையை அவன் பேரை போட்டுக்கல, அவன் பேரை சொல்லிருக்க மாட்டார் சேர்க்கிறார். பக்தி பாருங்க, பெருமிதம் பாருங்க, யாரை வணங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு இந்த கதையில எப்படி கிடைக்குது பாருங்க. யாரை வணங்கணும், இந்த பூசலாறுல வணங்கணும், காசு இல்லாத அந்த நிலையெல்லாம் வணங்க வேண்டும். பகடாக கட்டப்பட்ட அந்த அரசன் போய் வணங்குகின்றானே, நம்ம எல்லாம் we are all chasing wrong images and mirages. இன்னொரு பாயிண்ட் இருக்குதுல்ல, இப்போ கேட்கலாம் நீங்க, ஏன் நம்முடைய சிவபெருமான் அடுத்த நாள் இருக்கின்ற கும்பாபிஷேகத்துக்கு இங்கேயும் இருந்து கொண்டு நெடுதினால் மனதினால் வருத்தி செய்த நின்ற ஊரில் நம்முடைய பூசலார் நாயனோட கோயிலுக்கும் போகலாம்ல? இங்கு இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இறைவன் தேவாரத்துல படிக்கிறோம்ல. இந்த டவுட் நமக்கு வரணுமே, ஏன் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது அவரு? அப்ப யாருக்கு சொல்லி இருக்க வேண்டாம், அப்பா உனக்கு நான் இங்க இருக்கிறேன், உலன் என்றால் உலன், இளன் என்றால் இளன் கம்பன், இல்லைன்னா இல்ல, உலன்னா உலன், இங்கேயும் உலன் அங்கேயும் உலன், ரெண்டு இடத்துல இருக்கிற இருந்துட்டு போக வேண்டியது. அப்ப இதுமே ஒரே சமயத்துல பல இடத்துல கும்பாபிஷேகம் இல்லையா? ஏன் சொன்னார், ஏன் வராமல் இருந்தார் என்றால், அதான் கொஞ்சம் டிராமட்டிக்கால் நம்பால் நம்ம சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரு கதைக்கு. சாதாரணமா அந்த கோயிலும் போய் அந்த கோயிலும் கும்பாபிஷேகம், இந்த கோயிலும் கும்பாபிஷேகம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு இப்படி ஒரு கதையை உண்டாக்கி அதை உலகெல்லாம் பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடல. அவர் கோயில் கட்டினாரு, அந்த ஆள் வெளியிலே சொல்லலை, பின்னால் வரப்போகுது. அந்த பூசல நின்ற ஊரில் கோயில் கண்டிருப்பது யாருக்குமே தெரியாது, உள்ள கொண்டாட்டி பக்கத்துக்காக கூட தெரியாது. ராஜா கட்டினது உலகம் கூட தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த கோயிலை தெரிய வைக்கணும்ல, மனசுல கட்டின கோயிலை தெரிய வைக்கணும்ல, அதை விளக்குவதற்காக இங்க வரமாட்டேங்க. அப்படிதான் பண்ணுவார் அவரு. நம்ம இந்த கடலில் சொல்லி ஒரு புராணம் படிச்சிங்கல்ல, எது அந்த சேரமான் பெருமான் தினம் பூஜை செய்யும் பொழுது பூஜையை முடிச்ச உடனே என்ன கேட்கும்னா மணி ஓசை கேட்கும். மணி ஓசை கேட்டால் அந்த சேரமான் பெருமான் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இறைவன் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டாருன்னு ஏற்றுக்கிட்டாரு. ஒரு நாள் மணி ஓசையை நிறுத்தினார். எதற்கோசரம் நிறுத்தினாரு? சிவபெருமான் கேட்கிறார், ஐயோ இந்த பூசையில என்ன தப்பு, ஏன் நிறுத்தி மணி ஓசை கேட்கிறேன்? இல்லப்பா, சுந்தரன் வந்தா அந்த தில்லைக்கு, அவன் பாட்டு பாடினா அந்த பாட்டிலே நான் மனதை மகிழ்ந்து இருந்து மணி ஓசை கொடுப்பதற்கு மறந்தேன்னார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சேக்கரார், நம்முடைய சிவபெருமான் இந்த சேரமான் பெருமானை அந்த சுந்தர சுவாமிகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவனை பற்றி இவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருவிளையாடல் செய்தார்ல. அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வராத இருந்ததற்கு காரணம், இந்த அரசனுக்கு அந்த அடியாரை அறிமுகப்படுத்தி அந்த அரசன் மூலம் அந்த அடியாரை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவதற்காக அந்த கோயிலே நிறுத்தி போயிட்டார். காஸ்ட்லி பிரைஸ் தான் சிவபெருமான டிமாண்ட். சரி, எங்க நான் சொல்றது கிடையாது பாருங்க. தொண்டரை விளக்க அடுத்த பாட்டு வருது. தொண்டரை விளக்குன தொண்டர் யாரு? இங்க அந்த சிவனடியார் பூசலார். அவரை வெளிச்சம் போட்டு பல்பு போட்டு உலகமெல்லாம் காட்டுவதற்காக பண்ணாரா. தொண்டரை விளக்க தூயோன் சிவபெருமான் அருள் செய் துயிலை நீங்கி, தூங்கிட்டு இருந்த இந்த ராஜா துயிலை விட்டு நீங்கி தொண்டரை விளக்க இந்த அருள் செய்ய துயிலை விட்டு நீங்கி இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, திந்திரல் மன்னன், அங்க பாருங்க, அந்த மன்னன் சாதாரண ஆள் கிடையாது. திந்திரல் மன்னன், பல ஊர்களை சென்று வெற்றி கொண்ட அந்த அரசன் திந்திரல் மன்னன் என்ன பண்ணார்னா, அடுத்த திருப்பணி செய்தார் நம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடும் சொல்றேன். என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய கோயில் கட்டினதை பத்தி அவர் ஒன்னும் சொல்லல. என்னுடைய கோயிலோட பெரிய கோயில்களோட ஏத்துக்கிட்டாரு. அப்பதான் சிவபெருமான் அங்க போயிருப்பாரு. ஆனா அவர் மனசு எங்க போச்சுன்னா, தன்னையும் அந்த பூசலார் நாயரையும் கம்பேர் பண்ணி, அப்ப சிவபெருமானே அங்க போறான்னு சொன்னா, அவன் அந்த தொண்டு செய்த திருப்பணி செய்தால் நம்மை கண்டு
என்ன பண்ண அப்பா நீ என்னென்னலாம் பண்ணப்பா அந்த கோயிலுக்கு, அதே மாதிரி நான் பண்ண போறேன்னு இல்லை, கண்டு என்ன பண்ணணுமா, நான் வணங்க வேண்டும். அங்க இல்ல ஈகோ இல்ல, அப்படியே I accept you must be great because God has told that he is with you. அதனால அந்த திருப்பணி செய்தார் தம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடும். காதல் வந்தது அவனை பார்க்கணும்னு, ஆனா அவர் அதுக்கு முன்னால என்ன சொன்னாரு, காண வேண்டும் என்ற காதலோடு போட்டிருக்கலாம்ல சைக்கிள். என்ன வேர்ட் போட்டார், காண வேண்டும் என்று எழும் காதலுடன். ஆக்சுவலா என்ன இருக்கணும், இது எப்பயோ நடந்தது என்று எழுந்த காதலோடு இருக்கணும் அல்லவா. எழுந்தனா என்ன, எழுந்த காதல்னா அந்த சமயத்திலே காதல் அவருக்கு எழுந்தது, அதற்கு அப்புறம் அந்த காதல் வளரலையா, வளர்ந்தது. அப்ப எழுகின்ற போட்ட அந்த கதை நடக்கிற வரைக்கும் அந்த காதல் எழுந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த அவரை பார்த்த பிறகு அந்த காதல் குறைஞ்சிட்டுதான் இல்லையே. அதனால 3 காலங்களிலும் வருகின்ற வார்த்தை என்ன, எழும், எழுந்த, எழுகின்ற, எழப்போகின்ற காதல். பார்க்க இந்த காதல் அதிகமாக போதில்ல, வார்த்தை பாருங்க, என்று தொண்டரை கண்டு வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடும், எழுந்து கொண்டே இருக்கின்ற, அதிகரித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த காதலுடன் அந்த அரசன் என்ன பண்ணான்னா, தண்டலை சூழல் சூழ்ந்த நின்ற ஊர் போய் சேர்ந்தான். அப்பே துயிலிருந்து இறங்க கண்ணு முடிச்சாருல்ல, அப்பே கட்டுறா அப்படின்னு தேட உடனே என்ன பண்ணாரு, தண்டலை மைந்தலாட தாமரை விளக்கம் தாங்க. சிறப்பான பாட்டு, அங்க போயிட்டேன். தண்டலை மைந்தலாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் உடைவின் ஏங்க தாமரை கோலை கண் விழித்து நோக்க. கம்பன் அந்த மருதம் விற்றிருக்கும் மாதவ பாடுறது. தண்டலைன்னா அந்த குளிர்ந்த சோலை, குளிர்ந்த சோலைகள் இருக்கின்ற திருநின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். அந்த ஊருக்கு அந்த காலத்துல எவ்வளவு அழகா இருந்திருக்கு பாருங்க. சோலைகள் இல்ல, குளிர்ந்த சோலை. குளிர்ந்த சோலையில என்ன இருக்குங்கிறத கம்பன் விவரிக்கலாம். குளிர்ந்த சோலையில் அங்க மயில்கள் ஆடும், வெளிச்சம் காட்டுவதற்கு தாமரை பூக்கள் பூக்கும், தேன்மிழை மகர யாழின் வண்டுகள் இழிது பாடும், மருதம் விற்றிருக்கும் மாதம். அந்த மாதிரி ஒரு சோலை இருக்கின்ற ஒரு இடத்திற்கு திருநின்ற ஊருக்கு ராஜா வந்து சேர்க்கின்றார். வந்துட்டார். ஜஸ்ட் கற்பனையில் எடுத்துட்டு வாங்க. ராஜா பரிவாரங்களுடன் வருகின்றார். பராக்குன்னு அந்த ஊர்ல இறங்குகின்றார் ராஜா. இறங்கணும்னா என்ன நடக்கும், அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு ஆட்சியில் இருக்கவங்க, குறுநில மன்னர்கள் எல்லாரும் கை கட்டிட்டு வந்து இந்த சொல்லாம கொள்ளாம ராஜா வந்திருக்காரு. ராஜா வரலாறு முன்னால எத்தனை செய்திகள் வந்திருக்கும், அதற்குரிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் அல்லவா. ஒண்ணு இல்லை, இவ்வளவு துயில்களிலிருந்து எழுந்தார். எழுந்த உடனே என்னாச்சு, காதல் எழுகின்றது. அவனை பார்க்கணும்னாரு, கிளம்பி வந்துட்டாரு. இப்ப எல்லாம் ஆச்சரியம். அந்த திருநின்ற ஊர் சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சின்ன சோலைகள் மாத்திரம் அதிகமாக இருக்கின்ற ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஊருக்கு வந்தோடனே மக்களுக்கு எல்லாம் கை கால் ஒண்ணும் புரியல. அப்பதி அணைந்து, பதினா இடம், அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன கேட்கிறாரு பாருங்க, பூசல் அன்பர் எங்கு அமைத்த கோயில் யாதுள்ளது. எங்கிற பூசல் என்கிற அன்பர், அவர் சொன்ன அன்பர்ங்கிற வார்த்தை சிவபெருமான் சொன்ன வார்த்தை. அன்பனார் கட்டிய கோயிலுக்கு போறேன்னார்ல, அரசனார் கட்டிய கோயில விட்டுட்டேன்னார்ல, அப்படி சொல்லல, எதை விட்டுட்டுன்னு சொல்ல, அங்க போறேன்னு சொன்னார். அப்ப இந்த பூசலார் அன்பர் கட்டிய திருக்கோயில் எங்குள்ளது என்று அங்கன் எய்தினார் தம்மை கேட்க. ராஜாவை பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்கல்ல, அவங்க வந்தவங்க எல்லாம் பார்த்து பூசலார் கட்டிய கோயில் எங்கே என்று கேட்க, செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றும் இல்லை. ராஜா, நீங்க ஏதோ செப்புதல்னா சொல்லுதல், நீங்க ஏதோ சொல்றீங்க, பூசலார் பூசலார் பூசலார்னு சொல்லிட்டு இருக்கீங்களா வந்து இறங்குனதுல இருந்து. செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றும் இல்லை. சின்ன ஊர் எங்களுக்கு. இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியுமா கரெக்டா? இல்ல நல்லா செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயோ, இது 4 தெருதான் இருக்கு. இந்த தெருவை செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கோயில் 2 சின்னதா ஒரு கல் கூட எடுத்து வச்சிருக்கீங்க அவரு அப்படின்னு. ராஜாவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஏன், அவரு கேட்ட ஆசிரியர் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. நின்ற ஊர் கரெக்டா சொன்னாரு, பூசல் கரெக்டா சொல்லியிருக்காரு, ஞாபகம் வச்சிருக்காரு, கரெக்டா தான் வந்திருக்காரு. அதனால சரி, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க மாடு வைக்கிறவங்க, வணிகம் செய்கின்றவர்கள், வெவ்வேறு தொழிலில் இருக்கின்றவர்கள், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த காலத்துல இந்த கோயில் திருப்பணிகள்லாம் செய்யறது யாரு? அந்தணர்கள் செய்வாங்க. அதனால மறையோர்கள் அந்தணருக்கு ஒரு பெயர், மறை ஓதுபவர்கள். ராஜா என்ன பண்ணாருன்னா, மெய்பெரு மறையோர் எல்லாம் வருக என்று உரைத்தான் மன்னவன். ஊர்ல இருக்கிற அந்தணர்கள் எல்லாரையும் மெய்பெரு மறையோர் எல்லாம் வருக என்று உரைத்தான் மன்னவன்.
எல்லா அந்தணர்களையும் ஊர்ல இருக்க அந்தணர்கள்லாம் கூப்பிட்டு ஏன்னா இந்த கோயில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம போகலாம், அவங்களுக்கு தெரியும். அதனால அந்தணர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொய் சொல்றாங்கன்னு நினைக்கல, தெரியாம இருந்திருக்கு. தனக்குடைய இன்ஃபர்மேஷனும் பொய்ன்னு அவருக்கு டவுட் வரல. அதனால மறையவர்களை அழைத்துவார்கள், அவர்களுடன் நான் விசாரிக்கிறேன் சொல்ல மறையவர்கள் எல்லாம் வந்தாங்க. பூசுரர் எல்லாம் வந்து புறவலன் தன்னை காண. பூசுரர்னா சுரர்னா தேவர்கள், பூலோகத்தில் அடிக்கின்ற தேவர்கள் பேர் அந்தணர்களுக்கு. அந்த காலத்துல அவ்வளவு மரியாதையா இருந்திருக்காங்க அந்த அந்தணர்கள். சமுதாயம் அப்படி மதிச்சிருக்கு. பூசுரர் எல்லாம் பூலோகத்தில் வசிக்கின்ற தேவர்கள் எல்லாம், பூசுரர் எல்லாம் வந்து புறவலன் தன்னை வணங்க அவங்களை பார்த்த மாசிலா பூசலார் தான் யார் என்று அந்த அரசன் கேட்டான். மாசுனா குற்றம் இல்லாத பூசலார் எங்க இருக்கின்றார், அவர் யார், இவங்களுக்கு எல்லாம் தெரியல, நீங்க எல்லாம் அந்தணர்கள் கேட்டு சொல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்ல இந்த ராஜாவை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆசையில் வேதியன் இவ்வூரான். வேதியன் வேதம் படிக்கிறவர் ஐயா, பூசலான்னு ஒரு ஆள் இருக்காரு, வேதியன் வேதம் படிக்கின்றவர். இவ்வூரான், இவ்வூரான் என்ன, இந்த ஊர் தான், நின்ற ஊர் தான் இருக்கணும்னு நம்ம என்ன சொல்லிருப்போம், உடனே அவரை போய் கொண்டு வாங்க, ராஜா வந்திருக்கிறேன், ராஜசிம்மர் வந்திருக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. நம்ம பாரு என்ன பண்ணிருப்பான், உடனே எழுந்தார். எழுந்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவரை அழைக்க ஒட்டான். ஒட்டான்னா ஒத்துக்கல அப்படின்னா என்ன கேட்கிறாங்க, வந்து அந்த நேரம் சொல்றாங்க, ஐயா ராஜா மகாராஜா நான் போய் அவரை அழைச்சிட்டு வரட்டுமா, இப்ப நான் ஓடுறேன். அவரே ஒன்னும் ஓடாத, அவரை அழைக்க ஒட்டான். அவரை நீங்க தான் போய் அழைச்சிடாதீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நானே போய் அவரை பார்க்க வேண்டும். சிவபெருமானே அங்க வராருன்னு அவனை பார்க்கறதுக்கு வர்றதுன்னா அவனை போய் நான் அழைச்சிட்டு வர்றதா என்று அவரை அழைக்க ஒட்டான். என்ன ஆச்சு, ஈசனார் அன்பர் கம்பால், ஈசனுக்கு அன்பர் அவரே, ஈசனார் அன்பர் கம்பால் எய்தினன் வெய்ய வேளான். வெற்றியோட வேலையுடைய அந்த ராஜா போனான்னு எழுதல, எய்தினான்னு எழுதினார். என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை வேகம், மனசு வேகம், மனோ வேகம்ங்கிறான்ல, அப்படியே ஒரு தடவை ஓடிப்பார் போல இருக்கு. ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் நம்பர். எடுத்தாரு, அப்ப நானை கூட்டி வில்லை வளைத்து குறி பார்த்து அப்படின்னு எழுதிக்கணும்ல. அந்த ஸ்பீடு எல்லாம் உங்களால பார்க்க முடியாதியா, என்னால சொல்ல முடியாது, நல்ல கம்பன். அது மாதிரி சேர்க்கிறார். என்ன சொன்னாரு, அவரை அழைக்க ஒட்டாங்கிற அடுத்த செகண்ட் என்ன பண்ணா, ஈசனார் அன்பர் கம்பால் எய்தினார். அடுத்த செகண்ட் அங்க போய் நின்னார் நம்ம ராஜா. போய் நின்னார். யாரு முன்னால, பூசலார் முன்னால. பூசலார் அரண்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். ராஜா டக்குன்னு சொல்லாம இல்லாம மத்தவங்க பின்னால ஓடியாராங்க. ராஜா எதுக்கு வராதுன்னு தெரியாம பூசலார் அன்பார் கம்பால் போய் எய்தினார். இப்பதான் வருது கதையில மொத்தம் 2 கேரக்டர் தான் இந்த கதையில. இது வரைக்கும் 2 கேரக்டர் சந்திக்கலையே. இங்க திருநின்றவர்ல நம்பால் கோயில் கட்டிட்டு இருக்காரு, காஞ்சிபுரத்துல அரசன் கோயில் கட்டிட்டு இருக்கான். இப்ப முன்னால வந்து சேர்ந்துட்டாங்கல்ல ஜாம்பாவான் 2 பேரும் இல்ல. என்ன பேச்சு பாருங்க, தொண்டரை கண்ட மன்னவன் தொழுது. இப்ப யார் தொழுறாங்க, மன்னவன். தொண்டரை கண்ட மன்னவன் தொழுது, நீர் இங்கு என் திசையோரும் எடுத்த ஆலயம்தான் யாது. எந்த திசையிலும் அவர் இன்னும் தெரியல, மனசுல கட்டிருக்காருங்க. எந்த சிவபெருமானே போற்றுவதாக இருந்தா 8 திசையிலும் மக்கள் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் போற்றிருக்கணும்ல. என் திசையோரும் ஏற்ற புகழ எடுத்த ஆலயம் தான் யாது. இங்கு அண்டர் நாயகரை தாபித்து அருளும் நாள் இன்று என கேட்டு. தாபித்தா கும்பாபிஷேகம் பண்றது. இன்னைக்குதான் வந்து அந்த உலகத்து நாயகனுக்கு இந்த கும்பாபிஷேகம் பண்றீங்க என்பதை கேட்டு உண்மை கண்டு அடிபணிய வந்தேன். இப்ப எங்கேயாவது ஈகோ இருந்ததுன்னா, நான் கட்டின கோயிலோட நீ எப்படி பெரிய கோயில் கட்டுற நான் பாக்குறேன் அப்படின்னு வரல. நின்னை கண்டு அடிபணிய வந்தேன், கண்ணுதல் அருள் பெற்று என்றான். கண்ணுதல் என்ன, கண்ணிலே நுதலிலே கண்ணை உடையவன் சிவபெருமான். எனக்கு இந்த அளவு கூட எனக்கு புரிஞ்சிருக்காது. அவன் வந்து சொன்னான், கண்ணுதல் அருள் பெற்று எனக்கு இந்த செய்தி தெரிஞ்சது, அதனால கண்டு அடிபணிய வந்தேன், அந்த எத்திசையோரும் போற்றும் அந்த ஆலயம் தான் எங்குள்ளதுன்னு முதல் பாட்டு. இந்த பாட்டு இவ்வளவுதான் பாட்டு. பாட்டு ஜஸ்ட் கொஞ்சம் லேசம் முதல் இந்த ஸ்கின் உடிக்கிறோம்ல, முதல் லெவலை உடிச்சு பாருங்க. இந்த பாட்டுல ராஜா அந்தனரை தொழுதான்னு இருக்கு, அந்த ஒரு வரி இருக்குங்க. அந்த ஒரு வரியில என்ன சொல்றாரு பாருங்க, தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுதுன்றார். தொண்டரைன்னு போட்டாரு. ரைன் என்ன, அருவிதி வந்து மரியாதைக்குரியது. அவன் அவர்
அவன் என்பது சாதாரணமா சொல்றது, அவர் என்பது மரியாதைக்குரியவர். தொண்டரை அப்படின்னாரு. தொண்டரைன்னா என்ன? அந்த தொண்டன்னு சொல்லல, தவறி போயும் 4000 செய்யுளிலும் நம்முடைய சேக்கிழார் 63 நாயன்மார்களை அர் என்ற மரியாதை விகுதி போட்டே பாடுகின்றார். அது கான்ட்ராஸ்ட் பண்றாரு. அப்பப்ப எப்படி பண்ணுவார்னா, அடுத்தடுத்து ஒரே வரியிலேயே ரெண்டையும் காட்டுவார். நான் எப்படி ட்ரீட் பண்ற ரெண்டு பேரையும் பாருங்கன்னு. தொண்டரை, சரி, இங்க மரியாதை பண்ணார்ல, தொண்டரை சென்று கண்ட மன்னவர் தொழுதுன்னாரு. சென்று கண்ட மன்னவர்னு சொல்லிருக்கலாம்ல, மன்னர்னு சொல்லிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம்ல, ராஜாங்கிற மரியாதை கொடுத்துருக்கலாம்ல, இல்லையே. தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது. ஐயா, எனக்கு மன்னவன் அவன் இல்ல, எனக்கு தொண்டர் தான் ராஜா. தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது. வேல்யூ சிஸ்டம் எங்க இருக்கணும் பாருங்க. இதுல ஒரு வரியிலும் இல்ல. அடுத்த பாடல் பாருங்க, மன்னவன் உரைப்ப கேட்ட. இப்படி மன்னன் சொன்னார்ல, ராஜா கடவுள் சொன்னாரு, இங்க உன்னை கண்டு அடிப்பணிய வந்தேன் என்று சொன்னார்ல. மன்னவன் உரைப்ப கேட்ட, மறந்து போய் ஏதோ போட்டன்னு சொல்லாதீங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த பாட்டு முதல் வரி, மன்னவன் உரைப்ப கேட்ட. நம்பார் என்ன பண்ணாரு, அன்பர் தாம் மருண்டு நோக்கி. இங்க அன்பன் கிடையாது, தொண்டன் கிடையாது, அன்பர். அன்பர் தான் மருண்டு நோக்கி. ஏன்னா மருண்டு நோக்கினா என்ன? வளவளத்து போயிட்டார். ராஜா வந்தது மாத்திரம் கிடையாது, என்ன வளவளத்தார் மருண்ட என்றால், தனக்கும் சிவபெருமானுக்குமே தெரிந்த ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? இந்த ஆலயம் கட்டுதல் பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது. எல்லாம் மனசுலதான் அந்த தச்சர்களை கேட்டார், மனசிலே இருநிதியம் தேடினார், மனசிலே ஆகம விதிகளை பார்த்தார், மனசிலே சூப்பர்வைசர் பண்ணது இன்னொரு ஆள் எப்படி தெரியும்? தெரியாது இல்ல. இப்படி தெரியாதது ஒன்று எங்கேயோ காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்த ராஜாவுக்கு தெரிந்தது. அடுத்து அவன் ஒண்ணு சொன்னான். என்ன சொன்னான்? கண்ணை முதலிலே வைத்தவனுடைய அருள் பெற்று இதை தெரிந்து கொண்டேன்னு சொன்னால. அப்ப இந்த ராஜாவுக்கு தெரிந்தது, ராஜாவுக்கு தெரிந்தது சிவபெருமான் சொல்லி தெரிஞ்சது. அப்படின்னே ஐயோ இப்படியா ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது என்று சொல்லி மருண்டு நோக்கி, என்னை ஒரு பொருளாக கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரே. நான் சும்மா ஒண்ணு இல்லாத ஒரு ஆளு, திருநின்ற ஊர்ல ஒரு அந்தனர், கை காசு கிடையாது, ஏதாவது ஒரு அந்தனர், ஒரு ஆளுக்கு சோறு போனாலே ஒருத்தவங்க சோறு வாங்கி இன்னொருத்தவங்க போட்டுட்டு உட்காந்துருந்தேன். என்னை போய் ஒரு பொருளாக கொண்டே, ராஜாவுக்கு மேல எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு என்னையும் ஒரு பொருள், என்ன மெட்டீரியல், ஒரு 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 ரெகுலேஷன், என்னையும் ஒரு பொருளாக கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரே. நான் நம்புறேன் நீ சொல்றத. எம்பிரான் அப்படி எனக்கு ஒரு அருள் கொடுத்திருந்தால், முன்வரும் நிதி இல்லாமை மனத்தினால் முயன்ற கோயில். முன்வரும் நிதி இல்லாமை, முன்னால நிதி இல்லாததுனால மனத்தினால் முயன்ற கோயில். முன்வரும் நிதி இல்லாமை எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்வரும் நிதி இல்லாமை மனத்தினால் முயன்ற கோயில், இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார். எப்படி சொன்னாரா? பல பொருள் இருக்கிறது இந்த கடைசி வரிக்கு. இன்னதாம் இன்னவாறு என்று சிந்தித்து. ராஜா கேட்டுட்டார், வேற ஒருத்தவங்க கேட்டுதான் சொல்லி இருக்க மாட்டார். ராஜா என்ன சொல்லிட்டாரு? இறைவனுடைய அருள் பெற்று வந்தேன் என்று சொல்லிவிட்டார்ல, அதனால இப்படி கேட்டுட்டாரு. அது கோயில் என்ன இருக்குன்னு. அதனால என்ன பண்ணாரு? முன்பு நிதி இல்லாததுனாலே மனத்தினால் முயன்ற கோயிலே இன்னவாறு என்று சிந்தித்து. இப்படி யோசிச்சு பாக்குறாரு. என்ன, முதல்ல நிதி தேடினேன், அப்புறம் அங்க போனேன், அது பார்த்தேன், அப்புறம் ஆகம விதி படிச்சேன் அப்படின்னு இன்னவாறு சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார். எப்படிலாம் நான் கோயில் கட்டணும் அதே மாதிரி அந்த ராஜாவிடம் சொன்னார். இன்னொரு பொருள், இன்னவாறு சிந்தித்து எடுத்த கோயில். என்ன அது செயல்? மெட்டீரியல் என்ன செயல்னா இன் தாட்ஸ் செஞ்சல. சிந்தித்து எடுத்த கோயில் எடுத்தவாறு எடுத்து சொன்னார். அதை சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது என்ன அப்படின்னா, என்னை ஒரு பொருளாக கொண்டே. வார்த்தையில சாதாரணமா போட்டுப்ப நினைக்கூடாது. நம்ம பாட்டு படிக்கிறப்ப என்னை ஒரு பொருளாக கொண்டேன்னா, அந்த தான் என்ற ஒரு எண்ணமே இல்லாத அன்பர் ஒரு அடியார் இருக்க முடியும். அடியார் என்றாலேயே முதல்ல தற்போதும் போக வேண்டும். அப்ப எப்படி என்னை ஒரு பொருளாக அப்படின்னு என்ன அர்த்தம்? I am the அன்பரியா, I am the man, I am greater than the king. ஏன்னா God comes to my temple அப்படின்னு என்னை ஒரு பொருளாக கொண்டேன்னு திடீர்னு ராஜா சொன்னதுனால நம்முடைய மிகப்பெரிய அந்த பூசலார் நாயனாருக்கு ஒரு தற்போதும் இருக்குமோ?
வந்திருக்க கூடாதுல்ல. அப்ப என்ன பொருள்? என்னையும் ஒரு பொருளாக கொண்டே அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்னா, என்னையும் மதிச்சு நம்முடைய டாக்டர் பேச கூப்பிட்டுருக்கான்னு சொன்னோம்னா நான் பெரிய ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. என்னையும் மதிச்சு அப்படின்னா பரவாயில்ல நீ வந்து பேசுடா அப்படின்னு டாக்டர் என்ன சொன்னார்ல, என்னையும் ஒரு பொருளாக கொண்டே. அப்படி அது நானும் விளையாட்டு சொல்லல, மாணிக்கவாசகர் இதை பலமுறை சொல்லியிருக்காரு. செம்மை நலம் அறியாத சிதறரோடும் அறிவேனை, ஒண்ணுமே தெரியாது நான் முட்டா பசங்களோட ஓடிட்டு இருந்தேங்கிறாரு. என் செம்மை நலம் அறியாத சிதறரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தான். நம்மை எனக்கு அருளியவார் ஆட்சி செய்வார் அச்சோவே. இப்ப என்ன சொன்னாரு? நாய் மாதிரி இருந்த என்னையும் ஒரு பொருளாக்கி, அந்த பொருள் அந்த ஒரு உனக்கு ரெகுலேஷன் கிடைக்கும், உனக்கு இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு உனக்கு தகுதி இருக்குன்னு சொல்றாருல்ல, அது அந்த பொருள் என்னையும் ஒரு பொருளா பல இடங்கள்ல சொல்றாரு. இன்னொரு இடத்துல திருவாசகம்னா என்ன? திருவாசகம் என்ன? மாணிக்கவாசகர் போறாரு, குதிரை வாங்குறதுக்கு காசு எடுத்துட்டு போறாரு. அங்க சிவபெருமான் ஒரு குரு வடிவத்தில் இருக்கின்றார். பக்கத்துல அவருடைய கணநாதர்கள் எல்லாரும் மாட சீடர்களாக இருக்கின்றார். மாணிக்கவாசகர் குதிரையில போனவரை ஈர்த்து அவரை ஆட்கொண்டார் சிவபெருமான். அன்னையில இருந்து அடியார் ஆயிட்டார். ஆனா ஈர்த்து என் தன்னை அடியார்களுடன் சேர்த்த பிறகு மாணிக்கவாசகர் கண்ணை திறந்து பார்க்கின்றார். சிவபெருமான் போயிட்டார், அடியார்கள் இல்லை. ஒரு கணம் இன்பம் கொடுத்தவன் நீ காணாமல் போயிட்டேன்னு வருந்தி வருந்தி பாடுவதுதான் திருவாசகம். இதுதான் திருவாசகம் பூரா. ஒரு செகண்ட் என்னை காட்டினாய், உன்னை காட்டினாய், ஒரு செகண்ட் உன்னுடைய அடியார்கள் எல்லாவற்றுக்கும் என்னை சேர்த்தாய், ஆனால் அடுத்த நிமிஷம் மறைந்து விட்டாயே, நான் என்ன செய்வேன்? தனியா விட்டுட்டு கதறுதான் அந்த திருவாசகம். உரிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அந்த அடியார்கள் கூட என்னை சேர்த்துக் கொள்கிறது தான் திருவாசகம். இது மாதிரி ஒரு அடியார்கள் கூட்டத்தில் நாம் இருப்பது நமக்கு பெருமை. அதுதான் அவர் சொல்றார். அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோ கதறி அடைகின்றார். திருவண்ணாமலை அடைகின்றார், திருக்குறள் கண்டத்தில் அடைகின்றார், சிதம்பரத்திலே அடைகின்றார், அப்புறம் அடியார்கள் சேர்த்து விடுகின்றார் சிவபெருமான். அப்ப ஒரு பாட்டு, சிறப்பான பாட்டு, அருளாது ஒழிந்தால் அடியனே அஞ்சேல் என்று ஆர் அருள்வார். நீ வந்து என்னை அருள் செய்ய விட்ட என்றால் நான் அழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பொருளாய் என்னை புகழ்ந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தாண்ட. அப்ப என்ன சொன்னாரு? பொருளாய் என்ன ஒரு தடவை நான் மதுரையிலேயே கிளம்பினப்ப ஐ டிசர்வ் டு பி பிளஸ்ட் அப்படிங்கிற பொருளாக என்னை ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே. அன்னைக்கு ஒன்று பிரிச்சுட்ட உடனே அந்த அடியார்கள் கூட்டத்திலிருந்து என்னை பிரிச்சுட்ட. மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே கூப்பிட்டாரு. வா என்று உன் தெருளார் கூட்டத்தோடு சேர்க்காயே. இப்ப வந்து வான்னு சொல்லி தெளிவடைந்த உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துடன் மீண்டும் என்னை சேர்க்காவிட்டால் செத்தே போனால் சிரியாரோன்னர். அப்படி என்னை சேர்க்காம நான் செத்து போயிட்டு அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு என்னை பொருளாக கொண்டு என்றால் அப்ப பூசலா ராயனா நம்ம வந்து அப்படியே பெரிய கோயிலை கட்டிட்டேங்கிற ஒரு இது கிடையாது. சின்ன கோயிலை கட்டுறது கோயிலை பத்தியே பிரச்சனை இல்லை. நான் கட்டிய கோயிலுக்கு இறைவன் வருகின்றான் என்று உன்னிடம் சொன்னானே, அப்படி ஒரு என்னை பொருளாக கொண்டு எனக்கு அருள் புரிந்தானே என்று சொல்லி சொல்லி சிந்தித்தவாறு எடுத்த கோயிலை சிந்தித்து அந்த அரசனிடம் சொன்னான். முடிய போது இருக்காது, அவ்வளவுதான். இவங்க ஒரு பாட்டு அவங்க ஒரு பாட்டு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. இப்ப பார்த்தாரு அரசர், ஒன்றும் வாய தருவதே ஒண்ணும் இல்லப்பா, இது வந்து பெரிய லெவல் போல இருக்கிறதுலாம் அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஆளை வச்சு காசுகளை கொடுத்து பொற்காசுகளை கொடுத்து கோயில் கட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு ராஜா? என்ன பண்ணாரு பாருங்க, அரசனும் அதனை கேட்டு அந்த அதிசயம் எய்தி. இந்த அதிசயங்கிற வார்த்தை அப்படி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வார்த்தை. எப்படி முடிச்சிருந்தேன் ஆராய்ச்சி. அரசனும் அதனை கேட்டு அதிசயம் எய்தி. அதிசயம் எய்தினா என்ன? ஒண்டர் அப்படிங்கிறோம். அதிசயம் என்பது பெருமிதத்தால் வருகின்ற ஒரு வியப்பு. என்ன அப்படின்னா, அவருக்கு என்ன பெருமிதம் அப்படின்னா, இந்த பேர்பட்ட ஒரு அன்பருக்கும் ஒரு இறைவனுக்கும் நடக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியில என்னையும் ஒரு அப்பண்டிஸ்ங்கிறாங்கல்ல என்னையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டான இந்த நிகழ்ச்சியில, மூவர் ஆக்கி விட்டான, 2 பேர் இருந்த ஒரு இடத்துல என்னையும் கொண்டுட்டானு சொல்லி அவருக்கு ஒரு அதிசயம், ஒரு பெரும் மகிழ்ச்சி. மாணிக்கவாசகர் அடியார்களுடன் சேர்த்தப்ப ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டுடைய கடைசி வரை, அண்ணல் ஆண்டு தன் அடியேறில் கூடிய அதிசயம் கண்டேனேங்கிறார். அதிசயம் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவர் பெரிய சித்து வலைகள்லாம் சொன்ன அதிசயம் பண்ணல, அடியேறில் கூடிய அடியார்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் என்னை சேர்த்து விட்டு
விட்ட அடியேறிக்கூடிய அதிசயம் கண்டேனேன்னார். தில்லையில பாடுறாரு, 10 பாடல் பாடுறாரு, அது அதிசய 10 சொல்றாரு. ஒரு ஒரு அதிசயம் என்ன அதிசயம்னா, இப்படியாக சிறந்த அடியார்கள் கூட்டத்திலே என்னை சேர்த்து விட்டாய் என்ன, இப்படியாக ஒரு சிறந்த அடியாரிடத்திலே பூசலார் நாயனாரிடத்திலே என்னை வந்து சேர்த்தாய் என்று சொல்லி அந்த மன்னனுக்கு அப்படி ஒரு அதிசயமா. அரசனும் அதனை கேட்டு அங்கு அதிசயம் எய்தி, என்னே புறையறு சிந்தை அன்பர்தாம் பெருமை. என்னப்பா இப்படி ஒரு பெருமை சிவபெருமான் வந்து இவருக்கு கொடுத்திருக்காரு, இந்த பூசலார் நாயனாருக்கு எங்க பெருமை என்று அவரை போற்றின பிறகுதான் அவங்க பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, விரை செறி மாலை தாழ நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்துள்ளார். 2 தாழ்கின்றது அந்த இடத்துல. என்ன, அந்த அந்தணனுக்கு முன்னால் அரசன் தாழ்கின்றான், அந்த அன்பனுக்கு முன்னால் பொருளுடைய அந்த பெரும் அரசன் தாழ்கின்றான். அதற்கு முன்னால் என்ன, அது நினைச்சு பார்த்து எழுதுறாரு. பார்க்கிற அந்த தன்மையை சேர்க்கிறாரு, கொடுக்கிறார் இறைவன். என்ன பார்க்கிறாரு, விரை செறி மாலை தாழ. அரசன் என்ன பண்ணிருக்கின்றான், மாலை அணிந்திருக்கின்றான், அதுவும் பூத்த மாலை. விரை செறின செறித்திர பூத்த விரை செறி மாலை தாழ. முதல்ல உழுந்து கும்பணும்னு வச்சுங்க. ராஜா என்ன பண்ணிருப்பாரு, எக்காலத்திலுமே என்ன பண்ணிருப்பாரு, மாலைகள் அணிந்திருப்பார். அவன் அந்த கிளம்புற சமயத்துல அவனுக்கு என்ன அந்த பக்குவம் வரல. பெரிய அன்பனை பார்க்க போறவர்கள் தெரியல, கண்டு வணங்க வேண்டும் வந்த வழிய ஒரு முழு ஞானம் வரல. அதனால மாலை போட்டுதான் வந்திருக்காரு. குழுந்து கும்பிடுறப்ப என்ன வந்துச்சுன்னா, விரை செறி மாலை தாழ. அப்படியே குனிறாரு. முதல்ல வந்து தரையில பட்டது அந்த மாலை. அதற்கு அப்புறம் நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்து, அப்புறம் தான் ராஜா கீழே விழுறாரு. நிலமிசை வீழ்ந்துன்னா என்ன, கீழே விழுறது. சும்மா ஸ்டைலா வந்து எஞ்சான உடலும் 8 இடத்துல மாத்திரம் படுற மாதிரி வணங்குறது ஒண்ணு இருக்கு, கையை காலு மூக்கு மாத்திரம் வணங்குற மாதிரி. அது மாதிரி இல்ல, நிலமிசை நீர் அப்படியே விழுந்தாரு. ஒரு வெட்டி போட்ட பணம் மாதிரி கீழே விழுந்து தாழ்ந்து வணங்கி முரசெய்தி தானையோடு மீண்டு தன் மூதுவோர் போக்கார். ராஜா திரும்பி போயிட்டார். போனப்பறம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கல, ஒன்றும் நடக்கல. அது அந்த ராஜா அந்த கதையை விட்டு போயிட்டார். நம்முடைய கொஞ்ச நேரம் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா அடுத்த நாள் என்ன நடக்கணும், ராத்திரியில அவர் வந்திருக்கிறாரு. அடுத்த நாள் நமக்கு கும்பாபிஷேகம் ஆச்ச. கும்பாபிஷேகத்தை நம்முடைய அடியார் பூசலார் நாயனார் சிறப்புடன் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு பிறகு செய்கின்ற அந்த பூஜைகள்லாம் இருக்குங்கள, ஒரு மண்டலத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து தினந்தோறும் காலம் தவறாமல் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய நித்திய படைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரை இருந்து செய்து கடைசியாக இறைவனடி சேர்ந்தார். பூசலார் நாயனாருடைய வரலாறு இது. நினைத்து பார்க்க வேண்டிய, புலகாங்கிதம் அடைய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. பல கருத்துக்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. சிந்திக்க நமக்கு தெளிவாகும் பல விஷயங்கள் என்று கூறி, எப்பொழுதும் பூசலார் நாயரின் மனத்தினாலே நினைவினாலே செய்தான் அல்லவா ஒரு கோயில். அந்த பூசலாரை நாம் நினைவில் வைத்தால் கண்டிப்பாக நமக்கு சேமம் உண்டாகும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அன்புடன் கேட்டிருந்த அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.